வணக்கம் தோழர், வணக்கம். நான் பேசுவது கேக்குதா? வணக்கம் தோழர், நான் பேசுறது கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா தோழர்? வணக்கம். தோழர் கிளியரா இருக்கு தோழர். நன்றி. வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே. கிளியரா கிளியரா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைய தினம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஸ்தாபகர் நம்முடைய மார்க்சிய பேராசான் ஜீவானந்தம் அவர்களுடைய அந்த 118ஆம் பிறந்தநாள் நிகழ்வு தமிழகம் எங்கும் சிறப்பாக கிளைதோறும் கடைபிடிக்கப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாம் சென்னை மாவட்டம் சார்பிலே அவருடைய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேக்குதுங்களா? கேக்குது தோழர். சரிங்க தோழர். இந்த நிகழ்வின் தொடக்கமாக முதலிலே பாடலரங்கம். முதலிலே தோழர் கணேசன் அவர்கள் பாடல் பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் நடத்துகின்ற இலக்கிய பேராசான் மார்க்சிய பேராசான் ஜீவா அவர்களின் 118வது பிறந்த தின சிறப்பு இணையவழி கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் சிறப்புரை ஆற்ற அன்போடு இசைந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு தோழர், அருமை தோழர் ஐயா புதுடெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய காத்து கொண்டிருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நெறிப்படுத்துகின்ற தோழர் கணபதி இளங்கோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஜீவா அவர்களை பற்றி ஒரு பாடல் நாம் இப்போது பாட இருக்கின்றோம். ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே, இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார்.
ஜீவா பிறந்தார் நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். காந்திய கொள்கை அன்று பிடித்ததினார் காங்கிரசிலே அவர் ஐக்கியமானாரே. காந்திய கொள்கை அன்று பிடித்ததினால் காங்கிரசிலே அவர் ஐக்கியமானாரே. கொண்ட கொள்கையில் சில மறுதளிப்பார் கம்யூனிசத்தை பின்பு ஏற்றுக்கொண்டாரே. அன்று முதலாய் பொது உடைமை சிந்தனை மக்களிடத்தில் அவர் விதைத்து வந்தாரே. ஜீவா விதைத்து வந்தாரே. ஜீவா பிறந்தார் நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். தீண்டாமைத்தனத்தை சிறு வயது முதலே எதிர்த்து வந்தார். ஜீவா எதிர்த்து வந்தார். தீண்டாமைத்தனத்தை சிறு வயது முதலே எதிர்த்து வந்தார். ஜீவா எதிர்த்து வந்தார். விடுதலை போராட்டம் பொது உடைமை இயக்கம் சுய மரியாதை இயக்கம் ஒன்றில் மூழ்கி திளைத்தார். ஜீவா மூழ்கி திளைத்தார். தியாக செம்மலை மார்க்சியவாதியை மக்கள் தலைவனை நாம் போற்றி பாடுவோம். ஜீவா பிறந்தார் நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். செல்லரித்த சமுதாய வணக்கத்தை செப்பனிடவே வந்த செம்மல் அவரே நம் ஜீவா தோழரே. செல்லரித்த சமுதாய வணக்கத்தை செப்பனிடவே வந்த செம்மல் அவரே நம் ஜீவா தோழரே. வைரத்தில் உள்ள பல முகங்களை போல் பல துறையில் ஜீவா ஜொலித்து வந்தார். சுரண்டல் அரசை சுக்கு நூறாக்க வந்த சுத்த தோழர் ஜீவானந்தமே. ஜீவா பிறந்தார் நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். தமிழ்நாட்டிலே உள்ள பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி வந்தாரே. ஜீவா சுற்றி வந்தாரே. தமிழ்நாட்டிலே உள்ள பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி வந்தாரே. ஜீவா சுற்றி வந்தாரே. போராட்டத்தாலும் மேடை பேச்சுக்களாலும் பாட்டுக்களாலும் தமிழனை தட்டி எழுப்பினார். ஜீவா தட்டி எழுப்பினார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி தந்தாரே. ஜீவா வாக்கி தந்தாரே. ஜீவா பிறந்தார் நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். நன்றி. வாழ்வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி. மிக அற்புதம் தோழர். மிக அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர். நன்றி. வாழ்வளம். நன்றி தோழர். சிறப்பு. மிக அற்புதமான பாடல். நன்றி. அடுத்து தோழர் மோகன்ராம் தோழர் பாடுறீங்களா? தோழர் வந்துட்டேன் தோழர். வாங்க தோழர். வணக்கம். இலக்கிய பேராசான் ஜீவாவின் பிறந்த நாள் நினைவு வாழ்த்துக்கள். ஜீவா தோழரது காலுக்கு செருக்கும் இல்லை என்ற பாடல் நம் தோழர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
காலுக்கு செருப்பும் இல்லை, கால்வயிற்று கூழும் இல்லை, பாழுக்குழை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. காலுக்கு செருப்பும் இல்லை, கால்வயிற்று கூழும் இல்லை, பாழுக்குழை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. குண்டிக்கொரு துண்டும் இல்லை, கொல்வருமை தாழவில்லை, உண்ட குடிசை இல்லை, என் தோழனே உழைத்திழைத்து போனோமடா. நோய் நொடிகள் வெம்பூலி போல் 100 விதம் தீருவதால், தாய் தந்தையர் பெண்டு பிள்ளை என் தோழனே சாய்ந்து விழக்கண்டோமடா, சாய்ந்து விழக்கண்டோமடா. காலுக்கு செருப்பும் இல்லை, கால்வயிற்று கூழும் இல்லை, பாழுக்குழை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும். கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்தொழில் கிட்டவில்லை என் தோழனே, திண்டாட்டம் கொல்லுதடா என் தோழனே, திண்டாட்டம் கொல்லுதடா. வாங்கிய கடன் தீர்க்க வக்கில்லை, ஆனாலும் ஏங்கி இறந்துண்ணவோ என் தோழனே, எங்கள் மனம் கூசுதடா. வாங்கிய கடன் தீர்க்க வக்கில்லை, ஆனாலும் ஏங்கி இறந்துண்ணவோ என் தோழனே, எங்கள் மனம் கூசுதடா என் தோழனே, எங்க மனம் கூசுதடா. காலுக்கு செருப்பும் இல்லை, கால்வயிற்று கூழும் இல்லை, பாழுக்குழை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. அன்பு தோழர்களுக்கு நன்றியும் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், வணக்கம். பழையழுக்கு பெருமென்ற தோழர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணியில இருந்து பண்றதுனால நான் ஒரு பாரதியார் பாட்டு பாடுறேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், இந்த மதன்னையின் கை விலங்குகள் போகும், எந்த மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், எந்த மதின் அன்னையின் கை விலங்குகள் போகும், எந்த மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பஞ்சமும் நோயும் நின்மையடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் மேதினியார்க்கோ,
பஞ்சமும் நோயும் நின்மையடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் மேதினியார்க்கோ தஞ்சமடைந்த பின் தள்ளிட போமோ தஞ்சமடைந்த பின் தள்ளிட போமோ தாயுந்தன் குழந்தையை கைவிடலாமோ என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். நன்றி தோழரை. வாய்ப்பளித்த அனைத்து தோழருக்கும் நன்றி. கேட்டுக்கொண்ட அனைத்து தோழருக்கும் நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பம்மா. அம்மா நேரடியா இப்பொழுதுதான் இந்த திருவல்லிக்கேணி கிளை கூட்டத்திலும் அவர் பாடினார். இந்த இணையவழி கூட்டத்திலும் பாடி சிறப்பித்திருக்கின்றார். நன்றி நன்றி தோழர். நன்றி நன்றி. தோழர் ரணதேவ் தோழர் இருக்கீங்க. இது கவிதை இவரு ஜீவாவுடைய கவிதை. யானை போல் கொளுத்தமேனி இடர் செய்யும் நச்சு நெஞ்சு பூனை போல் திருட்டு எண்ணம் பொய்புலை நிறைந்த வாழ்வு ஏனையோர் குடிகெடுக்கும் எத்தனம் பொழுதுபோக்கு பானை போல் வயிறு கொண்ட பணத்திமிர் வீழ்க வீழ்க என்றார் ஜீவா. தோழர் நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். நீங்க இங்கே பாடியதும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. நெஞ்சார்ந்த நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி 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 நன்றி. இன்று இந்த நிகழ்வின் தொடக்கமாக பாடலரங்கிலே மிக அற்புதமான பாடல்களை, ஒரு உணர்வு எழுச்சி தரக்கூடிய, ஒரு உத்வேகமூட்டக்கூடிய பாடல்களை தோழர்கள் பாடி சிறப்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தோழர் தாமே புனைந்து இனிமையாக தோழர் கணேசன் தோழர் அவர்கள் பாடியிருக்கின்றார். அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக தோழர் மோகன்ராம் அவர்கள், அவர் ஜீவா இயற்றிய காலுக்கு செருப்புநிலை பாடலை மனதை உருக்கும் வகையிலே பாடி சிறப்பித்திருக்கின்றார். அவருக்கும் நன்றி. அடுத்து அம்மா மகாகவி பாரதியாரின் பாடலை மிக பொருத்தமாக பாடினார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தோழர் ரணதிவே அவர்கள் கோவையிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நம்ம எல்லாம் சிறப்பு செய்திருக்கின்றார், மகிழ்வித்திருக்கின்றார். அவருக்கும் நாம் இருகரம் கூப்பி வணங்கி நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இன்று மிக்க நன்றி தோழர்களே. நாம் இன்று இப்போது தோழர் மார்க்சிய பேராசான் பா ஜீவானந்தம் அவர்களினுடைய 118வது பிறந்த நாள் நிகழ்வை இணைய வெளியிலே முன்னெடுத்திருக்கின்றோம். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஸ்தாபகர். அது மட்டுமல்ல, அவர் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவரும் முன்னோடியும் ஆவார். மிகச்சிறந்த போராளியும் ஆவார். அவர் ஜனசக்தி நாளிதழ், இலக்கியத்திற்கென தாமரை மாத இதழ், இப்படி ஒவ்வொன்றையும் தொடங்கியவர், அவற்றை வளர்த்தெடுத்தவர். நம்முடைய இடதுசாரி இயக்கங்கள் கலை இலக்கிய துறையிலே மாபெரும் இயக்கங்களாக வளர்ந்து கிளைபரப்பி வளர்ந்து நிற்கின்ற இந்த தருணத்திலே அவற்றை பட்டி தொட்டி எங்கும் அவற்றை ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பெருகி வளரச் செய்த பெருமகனார். அவரை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய சிறப்புரையாற்ற தோழர்
அஹ், அபிஷேக் காஸ்ட்ரோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மூத்த தோழர், மாநில குழு உறுப்பினர் தோழர் தனம் சிதம்பரநாதன் அம்மா அவர்களுடைய பெயரன் ஆவார். அவர் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்குரைஞராக பணியாற்றுவதோடு பகுதி நேர பேராசிரியராகவும் அவர் சட்டக்கல்லூரியிலே பணியாற்றி வருகின்றார். மிகச்சிறந்த சிந்தனையாளர், துடிப்புமிக்க ஒரு போராட்டக்காரர். அவர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அளவிலும் வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனைகளிலும் மிக துடிப்பாக செயல்பட்டு அவர்களுடைய இயக்கங்களிலே தம்முடைய ஆற்றலை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போராளியும் ஆவார். மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவர் ஏற்கனவே சிங்காரவேலர் குறித்து நம்முடைய இணையவழியிலே ஒரு கருத்துரை நிகழ்த்தி இருக்கின்றார். இது 2வது நிகழ்வாக இந்த நாளிலே அவர் தோழர் ஜீவானந்தம் குறித்து உரை நிகழ்த்த நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தோழர் வணக்கம். நீங்க உங்க உரையை தொடங்கலாம். நன்றி. தோழர் காஸ்ட்ரோ தோழர். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா தோழர்? வணக்கம். தெளிவா இருக்கு, பேசலாம், நீங்க பேசலாம். வணக்கம் தோழர், உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. தமிழ் கலை இலக்கிய பெருமன்றத்துடைய அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு உண்மையிலே 118வது ஜீவாவுடைய பிறந்தநாள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஸ்தாபித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நான் உரையாற்ற எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு மிக பெரும் ஒரு 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 வாய்ப்பா நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை முதலில் தோழர் கணபதி இளங்கோ அவர்களுக்கு என்ற வாழ்த்துக்கள், நன்றி. எப்போது என்னை சந்திக்கும் போதெல்லாம் அவர் என்னிடம் பல கோரிக்கைகள் வைப்பார். இந்த தலைப்பில் பேசுகிறீர்களா, அந்த தலைப்பில் பேசுகிறீர்களா என்று அவரே தலைப்பை கொடுப்பார். முத்தான தலைப்பாக சிங்காரவேலரை கொடுத்தார். இப்ப பொன்னான தலைப்பாக எனக்கு என்ன சொல்றது, கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜீவானந்தத்தை பத்தி பேசுவதற்கு, தோழர் அவர்களை பத்தி பேசுவதற்கு. அந்த வாய்ப்பையும் என்னை நேரில் சந்தித்து அவர் கேட்டார். நான் உடனடியாக அதை நான் ஏற்றுக்கொண்டு இன்று நான் வந்திருக்கிறேன். தோழர் கணபதி இளங்கோ அவருடைய முயற்சிகளுக்கு தான் இந்த வெற்றி, அப்படிதான் நான் பார்க்கிறேன் இதை. சோ தமிழ் கலை இலக்கிய பெருமன்றம் என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் தோழர் பிறந்தநாள் அன்று அவரை பற்றி என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம். இன்றைய அரசியல் சூழலில் ஊழல், லஞ்சம், பொய்மை, நேர்மையற்ற தன்மை, தூய்மையற்ற தன்மை, வாய்மை, சத்தியம், தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு மனிதாபிமான சிந்தனைகள், அதற்கு பிறகு மக்களுக்கான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஒரு நிர்வாகம், மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகம், மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், வறுமை ஒழிப்பு, நாட்டின் முன்னேற்றம், ஊழல் ஒழிப்பு, ஒரு தூய நிர்வாகம், எல்லாமே இன்று இந்த நாட்டில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. மதவெறி, சாதிவெறி, ஆதிக்க மனப்பான்மை, பிறரை ஒடுக்குவது, பிறரை அடக்குவது, நாட்டில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாட்டில் ஒரு கவுன்சிலரிலிருந்து எம்எல்ஏ, எம்பி, மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த அனைவருமே இன்று ஊழல்வாதிகளாக பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர்களுக்கு பொது வாழ்வில் தூய்மை என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நிலைதான் இன்று இந்த நாட்டில் இருக்கிறது. உலகத்திலேயே உச்சபட்ச ஊழல் மிகுந்த நாடு என்றால் அது இந்தியா தான். உலகத்திலே மிகவும் மோசமான மதவெறி கலவரங்கள், ஜாதி வெறி கலவரங்கள், வேற்றுமைகள், டிஸ்கிரிமினேஷன்ஸ், மேல் கீழ், உயர் சாதி, தாழ்ந்த சாதி, இப்படி பலதரப்பட்ட வேற்றுமைகள், பொருளாதார, வர்க்க, ஜாதிய, இன்னும் பலதரப்பட்ட வேற்றுமைகள் உள்ள ஒரு நாடு என்றால் அது உலகத்திலே இந்தியா மட்டும்தான். இதை நாம் பேசும்போது நாம் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை பார்க்கும்போது
ஏனென்றால் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எத்தனையோ தலைவர்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து அறிவு, ஆற்றல், செயல், சிந்தனை, எவ்வளவோ தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி கிடைத்தது இந்த சுதந்திரம். ஆனால் இன்று நாம் இருக்கும் நிலை என்பது மிகவும் பேராபத்தான நிலை என்பதை தோழர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை பார்க்கும்போது ஜீவா அவர்கள் எவ்வளவு பெரிய சகாப்தம் என்பதை ஒரு பக்கம் நாம் கண்டிப்பாக சிந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அப்பலுக்கற்ற, நேர்மை வாய்ந்த, தூய்மையான, மக்கள் நலனே தன்னுடைய வாழ்வியல் தொண்டு, சமூக தொண்டே தன் வாழ்வின் அறம் என்று வாழ்ந்த தலைவனை இனிமேல் எந்த காலத்திலும் இந்த இந்தியா பார்க்க போவதில்லை, தமிழகம் பார்க்க போகுது. இப்படிப்பட்ட தலைவர் உலகத்திலே கிடையாது என்பதுதான் நான் சொல்றேன். மார்க்ஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் ஜீவானந்தம் தான் நான் சொல்றேன். அதை தவிர்த்து நான் வேற எந்த தலைவரையுமே அந்த லிஸ்ட்ல வைக்கிறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூக தொண்டிற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி, தன்னுடைய அறிவு, ஆற்றல், எண்ணம், செயல், சிந்தனை, தன்னுடைய எல்லாத்தையுமே அவர் தியாகம் செய்து அந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறார். அது ஒரு பொன்னான காலம் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கும் சரி. 1907 இருந்து 1963 55 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அந்த 55 ஆண்டுகளில் சட்டமா இருக்கலாம், இதழியலா இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், சமூக சீர்திருத்தமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஜாதி ஒழிப்பாக இருக்கலாம், மூடநம்பிக்கை ஒழிப்பாக இருக்கலாம், பொது உடைமை இயக்க பணிகளாக இருக்கலாம், அதற்கடுத்து திராவிட இயக்க பணிகளாக இருக்கலாம், சுயமரியாதை இயக்க பணிகளாக இருக்கலாம், இன்னும் எல்லா தரப்பட்ட அரசியல் தளங்களிலும், இலக்கியத்திலும், பல புத்தகங்கள் எழுதுவதிலும், தமிழ் மொழி சார்ந்த பங்களிப்பிலும், அதற்கடுத்து மக்களுடைய வாழ்வியல் மேம்பாடு, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, விளிம்புநிலை மக்கள் வாழ்வியல் மேம்பாட்டுக்காக அவர் செய்த பங்களிப்பு அந்த 55 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அவருடைய கல்வி கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வியாளர்லாம் அவர் ஒன்றும் கிடையாது. பல டிகிரிஸ், யூஜி, பிஜி, பிஹெச்டி எல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. ஆனா அவர் ஒரு படிக்காத ஒரு மேதை அப்படிதான் நம்ம சொல்லணும். அவரை மாதிரியான ஒரு மேதை, ஒரு அறிவுஜீவி, ஒரு ஆற்றல் மிக்க தலைவர், ஒரு மிகப்பெரிய போராளி, ஒரு வாய்மை, தூய்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் என்ற இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து, ஊழல் செய்யாமல், லஞ்சம் வாங்காமல், பணத்தை பெற்றுக்கொண்டு பதவியை அனுபவிக்காமல், உலக சுக இன்பங்களை அனுபவிக்காமல், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அப்பலுக்கற்ற ஒரு 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 தலைவர் என்றால் அது ஜீவானந்தம் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றில், தமிழக வரலாற்றில் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்று அரசியல் சூழலை நான் பார்க்கும்போது ரொம்ப வெக்கி தலை குனிகிறேன். எப்படி சொல்றதுன்னா, ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பல 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 கோடிகள் இருக்கு. ஒரு எம்பி, எம்எல்ஏட்ட கூட பாத்தீங்கன்னா 500 கோடி, 1000 கோடி மினிமம், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாட்டுடைய மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு பல கோடிகள் அதிபதியா இருக்கிறாங்க, சுக இன்பங்கள் அனுபவிக்கிறாங்க, பதவி, பணம், பெயர், புகழ், அதிகாரம், இதுதான் இன்னைக்கு அரசியல் ஆயிப்போச்சு. இவங்க அரசியலுக்கு வர்றதே பாத்தீங்கன்னா தொழிலுக்காக தான் வர்றாங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. யாரும் மக்கள் சேவைக்கு யாருமே வரல. 99% இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி. ஆனா ஜீவானந்தம் ஒருவர் தான் முழுக்க முழுக்க மக்கள் பணிக்காக வந்தவர். இப்ப நான் சொன்ன இந்த தளங்கள் என்பதே ரொம்ப கம்மி தான். இன்னும் அதிகமான தளங்களில் அவருக்கு பணியாற்றி, அது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னு பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும். பூதப்பாண்டியில் பிறந்தார், நாகர்கோவில் மாவட்டத்தில் பிறந்தார். பிறந்து அவர் என்ன சொல்றது, பல தளங்களில் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரோட வாழ்க்கை வரலாறை நான் இங்க சொல்ல வரவில்லை, அது எல்லாருக்கும் தெரியும், அது கூகுள்ல போட்டாலே வந்துடும். பட் அவர் என்ன, எதற்காக வாழ்ந்தார், என்ன பங்களிப்பை செய்தார், அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்றதா இன்று நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான செய்தியா நான் பார்க்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சூழல், இந்த அரசியல்வாதிகளால் மூட நம்பிக்கையை ஒழிக்க முடியவில்லை, ஜாதியை ஒழிக்க முடியவில்லை, மதவெறியை ஒழிக்க முடியவில்லை, பிற்போக்கு சிந்தனைகளை ஒழிக்க முடியவில்லை. ஒரு சமதர்ம, சமத்துவ, ஒரு முற்போக்கு, எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம், எல்லாருக்கும் அடிப்படை வசதிகள், யாரும் வறுமையில் வாடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சமதர்ம, சமத்துவ, ஒரு ஜனநாயக, ஒரு முற்போக்கு, ஒரு சோசியலிச, ஒரு நல்ல சமூகத்தை இவர்களால் 78 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் இவர்களால் படைக்க முடியவில்லை. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் தோல்வி அடைந்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஆனால் ஜீவானந்தம் அவர்கள் சுதந்திரம் பெற்றே கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்தார். அவர் 1963 மரணம் அடைகிறார், ஜனவரி 18ஆம் தேதி. பிறந்தது 1907 ஆகஸ்ட் 21ஆம் தேதி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த 55 ஆண்டுகளில் அவர் செய்த பங்களிப்பை தான் நம்ம பெருமையா பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுவதில் எந்த பயனுமே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது.
அப்ப அவரோட அந்த காலங்களில் அவர் இயங்கிய தளங்கள், அதுதான் ரொம்ப பெரிய பாடமா இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி, உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து வேலை பார்க்கணும்னு வரக்கூடிய அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல், ஒரு மிகப்பெரிய ஒரு முன் மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையான மக்கள் பணி செய்ய வர்றவங்களுக்கு, கொள்ளையடிக்க வர்றவங்க, திருட வர்றவங்களுக்கு, அரசியலை வைத்து பிழைப்பு நடத்த வருபவர்களுக்கு ஜீவாவை பத்தி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் பாதை என்பது வேறு. அப்ப ஜீவானந்தம் அவர்கள் வந்து அந்த காலங்களில் அவற்றிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் வந்து ஒரு உரைகள்ல உரசி பார்க்கணும், நான் உண்மையிலேயே கம்யூனிஸ்டா வாழ்றேன்னா அப்படின்னு சொன்னா ஜீவானந்தத்திட்ட தான் உரசி பார்க்கணும். அப்படிதான் நான் சொல்லுவேன். மத்த நிறைய கம்யூனிஸ்டுகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒரு வரலாற்று நாயகர்கள் இருக்கிறாங்க. சங்கரையா இருக்கிறாரு, வாழும் வரலாறாக நம் முன் நல்லக்கண்ணையா இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இடதுசாரிகள், பொது உடைமைவாதிகள், லெப்டிஸ்ட், கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்பவர்கள் ஜீவானந்தத்தோடு அவர்கள் வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த உரைகளில் உரசி பார்த்து அவருக்கு அவர் மாதிரி வாழ்றது என்பது ரொம்ப கடினம். ஆனா அவரோட உரசி பார்க்கும்போது நம்ம வந்து அவர் மாதிரி வாழ தூண்டப்படுவோம். கண்டிப்பாக அவர் மாதிரி வாழ வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். இதை கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், பொது உடைமைவாதிகள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள. எனக்கு இன்னொரு மிகப்பெரிய வருத்தம், ஜீவானந்தத்துடைய அந்த ஒரு பங்களிப்பு என்பது இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு தெரியவே இல்லை. 99% தெரியாது. அதான் உண்மை. ஜீவானந்தம்னா யாருன்னு கேக்குறாங்க, ஜீவானா யாருன்னு கேக்குறாங்க, நடிகர் ஜீவாவான்னு கேக்குறாங்க. அந்த லெவல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு இளைஞர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போராளி, ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், ஒரு மாபெரும் ஆளுமை, ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி வந்து இன்று வரலாற்றில் இளைஞர்களுக்கு தெரியலையே அப்படின்றது மிகப்பெரிய வேதனையா இருக்காது. ஏன்னா வந்து ஜீவானந்தத்தை போல் சமூக சீர்திருத்தவாதி நம்ம பார்க்கவே முடியாது. அதுல சில இன்சிடென்ட்ஸ் அவர் லைஃப்ல நான் சொல்றேன், அது வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு தலைவர் இருந்திருப்பாரா, நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். நான் வந்து எவ்வளவோ தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறேன், எவ்வளவோ ஆளுமைகளுடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்திருக்கிறேன். ஆனால் ஜீவானந்தத்துடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகள், அவருடைய அந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீர் நான் படிச்சிருக்கேன் டைம். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து மனதளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது சின்ன வயசுலேயே சொல்றேன். எனக்கு தாத்தா சிதம்பரநாதன் அவர்கள் குழந்தை பருவத்தை எனக்கு சொல்லிட்டு இருப்பாரு, ஜீவானந்தத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. எனக்கு வியப்பா இருக்கும், இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தார் அந்த சமுதாயத்துல, இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் இப்படி ஒரு மாமனிதர் வாழ்ந்தாரா, ஒரு மனிதர்கள் மாணிக்கம் வாழ்ந்தாரான்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுல முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து இந்த கட்சிக்காக வசூல் பண்ண போவார். பல கிராமங்களுக்கு போய் தமிழ்நாடு முழுக்க போய் வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை ஃபுல்லா மூடை கட்டி கொண்டு வர்றார். கொண்டு வர்றப்போ வயிற்று பசி, வழியில வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அதை அவர் பண்ணல. நம்முடைய சிபிஐ அலுவலகத்தில் வந்து தோழர்கள் கொடுத்த பணத்தை கட்சி அலுவலகத்தில் கொடுத்து விட்டு அவர் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நீங்க வர்றப்பே அதுல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கலாம்ல, சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல வர வழியில. இல்ல அது தோழர்கள் கொடுத்த பணம், அந்த பணத்தை எடுத்து நான் சாப்பிட்டேன்னா நல்லா இருக்காது. அதான் கட்சி அலுவலகத்துல வந்து தோழர்களுடைய நன்கொடையை நான் வந்து கொடுத்து விட்டு எனக்கு உணவுக்கான பணத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளரா அவர் இருந்திருப்பாருன்றது இந்த இன்சிடென்ட்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு நேர்மை இருந்திருந்தா. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு அரசியல் தலைவன் தூய்மையா இருக்கணும்னா நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் 2 கண்கள் நம்மள பாக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். 2 கண்கள் நம்மள பார்த்துட்டு தான் இருக்குது அப்படின்ற எண்ணம் இருந்தாதான் நம்ம தவறு செய்ய மாட்டோம். அப்ப அப்படி வந்து அவ்வளவு நேர்மையா ஒரு சாதாரண ஒரு டீ வாங்கி சாப்பிடாம ஒரு 2 இட்லி சாப்பிட்டுருக்கலாம், அது கூட அவர் பண்ணல. அந்த பணத்தை கொண்டு வந்து கட்சியா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், பொருளாளர்ன்ற பேர்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் எவ்வளவு பணங்கள் வந்து ஊழல் பணங்கள், லஞ்ச பணங்கள், ஹவாலா பணம், பிளாக் மணி எல்லாம் வருதுன்றது நமக்கு தெரியும். எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இன்றைய மோடி அரசுல கூட. அப்ப எப்படி இருந்திருக்காருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு சந்தர்ப்ப சூழல். அதற்கு அடுத்தது வந்து காமராஜரோட அவருக்கு இருந்த ஒரு காமராஜர் வந்து ஒரு அரசு விழாவுக்கு கூப்பிட வர்றாரு ஜீவானந்தத்தை. இவர் வந்து அப்பதான் வந்து ஒரே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் இருந்திருக்குது. அதை துவச்சு போட்டு நான் வந்து ஏன் நீ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேற, ஏன் டிலே பண்ணிட்டே இருக்கேன்னு காமராஜர் வந்து கேட்கிறாரு ஜீவானந்தத்தோட வீட்டுல, இந்த தாம்பரத்துல இருக்க அந்த வீட்டுல. அந்த வீட்டுல வந்து கேட்கும்போது என்கிட்ட ஒரு வேட்டி ஒரு சட்டை தான் இருந்தது, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அதை துவச்சு போட்டிருக்கேன், அது காய்ந்தவுடன் நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோம்னா காமராஜரே வியப்படைஞ்சிட்டாரு. இப்படி ஒரு தலைவனா, ஒரு அழுக்கு வேட்டியை வச்சுட்டு ஒரு வேட்டி ஒரு சட்டை தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோச்சு போட்டு அதை போட்டுட்டு நான் வரேன் அரசு விழாக்குன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு 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 தூய்மையான ஒரு தலைவன் ஜீவானந்தம். அதற்கடுத்து வீடு தரேன்னு காமராஜர் பலமுறை கேட்கிறார், இந்த வீடே அவர் மறுத்துட்டார். இந்த மாதிரி எவ்வளவோ நிகழ்வுகள். இந்த மாதிரி ஜீவானந்தத்தோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவர் மரணம் அடையும் போது கூட பாத்தீங்கன்னா காமராஜர் தான் வந்து உடனடியா பத்மாவதி அவர் மனைவிட்ட சொல்லி டெலிகிராம் அனுப்ப சொல்றாரு. காமராஜர் என்னோட மரணத்தை, உடல் உபாதைகள் நான் ஏற்பட்டு உயிர் பிரிய போற தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு காமராஜரோட உயிரை இருந்திருக்காரு. அதற்கடுத்து அண்ணா வந்து ஒரு முறை வந்து அவரோட வந்து வாகனத்துல, நீங்க நான் லிஃப்ட் தரேன் வாங்க, உங்களை இறக்கி விடுறேன், நீங்க
தங்குற அந்த வீட்டுல, தாம்பரம் வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல இல்ல எனக்கு லிஃப்ட்லாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன், எப்படியா நான் போய்க்கிறேன், நான் வந்து ஆட்டோ பிடிச்சோ ரிக்ஷாலையோ பஸ் பிடிச்சி கூட நான் போய்க்கிறேன், நான் உங்க வாகனத்துல வரமாட்டேன், அரசு வாகனத்துல வரமாட்டேன்னு சொல்லி அதை வந்து இக்னோர் பண்றாரு. இது ஒரு நிகழ்வு. இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வு எனக்கு ரொம்ப வியப்பு ஏற்படுத்திச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. இப்படி ஒரு தலைவன் வாழ்வானா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வியப்பு ஏற்படுத்திச்சு. அதற்கு அடுத்தது இது மாதிரி வந்து அவர் வந்து அவருடைய விஎஸ் ஐயர் அவர்களுடைய ஆசிரமத்துல தங்கியிருப்பார். அந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் போது அங்க பிராமணர்களுக்கு தனியான ஒரு ஹால்ல உணவு, ஓபிசி எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தனி ஹால்ல உணவு போடப்படுது. இதை பார்த்த உடனே என்ன பண்றாரு, கொதித்தெழுந்து ஜீவானந்தம் சொல்றாரு, இப்படி நீ சாப்பாட்டிலே பாகுபாடு பாக்குறீங்களே போடுறதுக்கு, அப்போ வந்து ஜாதி ஒழிப்பு இந்த இடத்துல வந்து அந்த அந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வர்றாரு. அப்போ ஒரு வாழ்நாள் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடோடியாக தான் சுத்தி இருக்கிறார். அவருக்குன்னு சொத்துக்கள், வீடு வாசல், ஒரு பேங்க் பேலன்ஸ், ஒரு நமக்கென்ற ஒரு ஒரு நல்ல உடைகள் எதையுமே ஒரு சேர்த்துல ஒரு நாடோடியாக, ஒரு மக்கள் பணியாளனாக, ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைவனாக பல வீதிகள் தமிழ்நாடு முழுக்க அவர் அலைந்து தெரியாத ஊர்கள், வீதிகள் கிடையாது, கிராமங்கள் கிடையாது. அப்படிதான் அவர் பணியாற்றிருக்காரு என்பதை இதுல இருந்து நான் புரிந்து கொண்டேன். அடுத்து காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுவாயில்ன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்தை வந்து சேர்றாரு. அப்ப அவருக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து. அந்த கடித போக்குவரத்து இருக்கும்போது காந்தி ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப நான் ஜீவானந்தத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜிட்ட கேட்கிறாரு. இப்ப ராஜாஜி வந்து சொல்றாரு, எந்த ஜீவானந்தம், யார் அவர் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, சிறுவாயில்ற இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஊர்ல, காரைக்குடி பக்கத்துல, அங்க இருக்கக்கூடிய ஜீவானந்தம். உடனே ஜீவானந்தம் என்னைய பார்க்க வர வேணாம், நான் ஜீவானந்தத்தை பார்க்க வரேன், மகாத்மா காந்தி போய் ஜீவானந்தத்தை பார்க்க போறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, மகாத்மா காந்தி எப்படிப்பட்ட ஒரு தலைவர், பேர்பட்ட ஒரு ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை ஜீவானந்தத்தை தேடி போறாரு. போய் அந்த அந்த ஊர்ல போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது உங்களுடைய சொத்து என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இந்த நாடுதான் என்னோட சொத்து அப்படின்றாரு. அதற்கு காந்தி உடனே சொல்றாரு, இந்த நாடு உங்களுக்கு சொத்து இல்ல, நீங்க தான் இந்த நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லி ஜீவானந்தத்தை புகழ்ந்து காந்தி வந்து அந்த இடத்த பதிவு பண்றாரு. இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அடுத்து பெரியாரோட ஒரு பயணமாகும் போது சிங்காரவேலர் இவரும் சேர்ந்து பெரியாரோட பயணமாறாங்க. பெரியாருக்கே இவங்க தான் வந்து பொது உடைமை சித்தாந்தம், கம்யூனிசத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோவியத் யூனியன்ல இருந்து பெரியார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து வந்து ஜீவானந்தத்துல இருந்து ஜீவானந்தத்துல இருந்து சிங்காரவேலர்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் பெரியார் கத்துக்கிட்டார். கம்யூனிசத்தை பத்தி, மார்க்சியத்தை பத்தி, பொது உடைமை கருத்தியலை பத்தி. அப்ப காலப்போக்குல பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு தடை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்றைக்குமே வந்து இந்த சமுதாய விடுதலை என்பது பொது உடைமை சித்தாந்தமும் கம்யூனிசமும் மார்க்சியம் தான் என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு சுயமரியாதை இயக்க பணிகள் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, இல்ல இல்ல, கம்யூனிசம் மார்க்சியம் பொது உடைமை தான் தீர்வுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நீங்க வந்து பாதை எடுக்கக்கூடாது, ஆனால் நாங்க தனியா போறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாரு, பெரியாரோட இருக்கிறாரு, எல்லா ஆகச்சிறந்த ஆளுமையோடய ஒரு பயணமாகிறார். சிங்காரவேலரோட நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்து 2 பேரும் பணியாற்றி இருக்காங்க. அதற்கு அடுத்தது காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து அவர் சோசியலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல வந்து மாநிலத்துடைய செக்ரட்டரியா இருக்கிறாரு. அதுக்கடுத்து பெரியாருக்கு அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளால் வெளியே வர்றாரு. அது வேற பெரிய முரண்பாடு கிடையாது, சுயமரியாதையா இல்ல கம்யூனிசமா அப்படின்றதுல முரண்பாடு ஏற்படுது. அப்ப இவர் கம்யூனிசம் தான் இறுதி வரை என்னுடைய உயிர் மூச்சுன்னு வெளியே வர்றாரு நம்மளுடைய ஜீவா தோழர். அப்ப வெளியே வந்து அவர் வந்து என்ன சொல்றது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால மெம்பர் ஆகிறாரு, அவரும் ராமமூர்த்தி தோழரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜீவா தோழர் வந்து நம்ம வட சென்னை வாஷர்மேன் பேட் ராயபுரம் தொகுதின்னு வச்சுக்கோங்க, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வராரு. ராமமூர்த்தி தோழர் 2 பேர் தான் சேர்ந்து வர்றாங்க அங்க பெரியார்ட்ட இருந்து வந்து. இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையுடைய எம்எல்ஏ வராரு. அப்ப ஒரு எம்எல்ஏன்றப்ப எம்எல்ஏக்கு ரெசிடென்ஸ் இருக்கும், மாத சம்பளம் இருக்கும், அலவன்ஸ் இருக்கும், எவ்வளவோ வசதிகள் இருக்கும் ஒரு எம்எல்ஏ. ஆனா ஜீவா தோழர் வந்து என்ன வியப்பு எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா, அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா தாம்பரத்துல ஒரு குடிசை வீட்டுல தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த குடிசை வீட்டுல ஒரு நாள் மழை பெய்யுது, பல தோழர்கள் பார்க்க போறாங்க, கடுமையான மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள புத்தகங்களா இருக்குது, நிறைய புத்தகங்கள், அந்த குடிசை வீடு முழுக்க புத்தகங்கள். அந்த புத்தகம் சூழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள ஜீவானந்தம் தோழர் புத்தகத்துக்கு மத்தியில படுத்திருக்காரு. அப்ப எல்லாருக்கும் வியப்பு ஏற்படுத்திருச்சு. மழை ஒழுகுது அந்த வீட்டுக்குள்ள, புத்தகத்தை வந்து மழை பற்றக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு அந்த புத்தகம் மத்தியில ஒரு ஓலை குடிசை வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமையா இருந்திருக்காரு. கார் பயன்படுத்தியது இல்ல, பஸ்ல போவாரு, ஆட்டோல போவார், ரிக்ஷால போவார். இந்த மாதிரிதான் வந்து அவருடைய சம்பளத்தை கூட கட்சி கொடுத்துருவாரு. உங்களுக்கு தெரியும் நம்ம கட்சியுடைய என்ன சொல்றது கோட்பாடுகள், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு ஒரு பார்ட்டி கேடருக்கு என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப ஜீவத்தோட அப்படி ஒரு தியாக வாழ்க்கைய அவர் வாழ்ந்திருக்காரு. இப்ப காந்தியோட சந்திப்பா இருக்கலாம், அடுத்து வைக்கம் போராட்டத்துல அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், வைக்கம் போராட்டத்துல, ஜாதி ஒழிப்பு போராட்டத்துல, தீண்டாமை எதிர்ப்பு போராட்டத்துல, பிராமண எதிர்ப்பு போராட்டத்துல, அதற்கடுத்து உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற, அரசு பணியிடங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக்க வேண்டும், தமிழ் மொழியை வந்து அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஜீவானந்தம் தோழர் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் இனத்திலேயே முதல் முறையாக முன்னெடுத்தவர் ஜீவானந்தம் தோழர் தான். உண்மையான தமிழ் தேசியவாதி யாருன்னா
இப்ப இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் கிடையாது. தமிழ் தேசிய தளத்தில் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் கிடையாது. ஜீவானந்தம் தான் உண்மையான தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தான் வந்து முதல் முறையாக தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அரசு அலுவலகங்களிலும் நீதிமன்றங்களிலும் அனைத்து சட்ட அலுவலகங்களிலும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கேட்ட ஒரே தலைவர் இந்திய வரலாற்றிலே பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் தான். தமிழ் வரலாற்றிலே ஜீவானந்தம் தான். அதுவும் சிங்காரவேலர் அதை ஏற்றுக்கொண்டார் அந்த கருத்தியலை. அப்போ வந்து தமிழ் தேசிய தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அப்போ வந்து ஜீவானந்தம் நல்லா உணர்றாரு இந்த சமுதாயத்தோட பிரச்சனை எங்க இருக்கிறது, ஜாதியில் இருக்கிறது, மதத்தில் இருக்கிறது, மதவெறி சாதி வெறியில் இருக்கிறது. அதற்கடுத்து தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியுடைய அந்த ஆளுமை தன்மை வந்து இந்த நாட்டுல வந்து இருக்கணும், அரசு அலுவலகங்களில் இருக்கணும், கல்வியில் இருக்கணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கல்வி நிலையங்களில் தமிழை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும், தமிழ் வழியில் தான் நம் தமிழ் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று ஜீவானந்தம் தோழர் வந்து ரொம்ப அவர் வாழ்நாள் முழுக்க அதுக்காகவே பல கட்டுரைகள் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு இலக்கிய பணிகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு புத்தகங்கள், தமிழ் மொழிக்கு எவ்வளவு அதிகாரங்கள், எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் இலக்கியத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பெரியாரே பாத்தீங்கன்னா ஒய் ஐ டர்ன்ட் ஏத்திஸ்ட் அப்படின்ற பகத்சிங்குடைய புத்தகம், நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற பகத்சிங்கோட புத்தகத்தை ஜீவானந்தம் தோழர்கிட்ட கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்க தமிழாக்கம் பண்ணி கொடுங்க, நான் வந்து எங்களுடைய என்ன சொல்றது தீகாவுடைய பப்ளிகேஷன்ல எங்களுடைய இதுல வந்து நாங்க பிரசுரத்துல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்காகவே நம்மளுடைய பகத்சிங் தோழருடைய அந்த நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற அந்த புத்தகத்தை ஜீவானந்தம் தோழர் தமிழில் முதல் முறையாக இந்த உலக வரலாற்றிலே அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழி. அந்த மொழிபெயர்ப்பை செய்தவர் ஜீவானந்தம் தோழர். அப்படி செய்து கொடுத்து அதை பிரசுரம் செய்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாத்திக கருத்தியல்ல அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கின்றது இதுல இருந்தே புரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஊர்ல அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூதப்பாண்டியில அவருடைய இயற்பெயர் சொரிமுத்து. அவர் சொரிமுத்துன்றது பாத்தீங்கன்னா அவருடைய குலதெய்வத்துடைய பேர், அவர் குடும்பத்துடைய குலதெய்வத்துடைய பேரு. அவர் நடுத்தர குடும்பத்துல தான் பிறந்தாரு. அவருக்கு ஒன்றும் வறுமையில எல்லாம் அவர் ஒன்றும் பிறக்கல. அவரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்தாரு. பெரிய கல்வி வாய்ப்பு அவருக்கு ஒன்றும் பெருசா கிடைக்கல. ஆனா ஒரு ஆர்த்தோடாக்ஸான குடும்பம். அந்த ஊருக்குள்ளே பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு பெரிய பெரிய போராட்டங்களை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. பூதப்பாண்டியிலையும் நாகர்கோவில் வட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க கடும் எதிர்ப்பு, குடும்பத்துக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு வருது அவருக்கு அந்த இளமை காலங்கள்ல. எதையுமே அவர் பொருட்படுத்தல. அன்னிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாமானிய மக்கள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதாரண உடை தான் உடுத்துறாங்க, அப்ப நம்ம சாதாரண உடை தான் உடுத்தணும்னு சொல்லி அவர் வாழ்வில் இளமை காலம் முதல் அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. இந்த மாதிரி வந்து தலித் சமூக மக்களை நீங்கள் வந்து சுயமரியாதையோடு சமமாக நடத்த மாட்டீங்க, அப்ப நான் அதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி வீட்டை விட்டு இளமையிலே வெளியே வந்துருவார். வீட்டை விட்டு வெளியே வந்து பத்மாவதி அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் தான், ஜீவாவுக்கும் காதல் இருந்தது, காதல் திருமணம் தான் செய்யறாரு. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர்றாரு. வீட்டை விட்டு வெளியே வந்து தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வெள்ளை அரக்கை சட்டை, வெள்ளை அரக்கை சட்டை, வெள்ளை வேட்டி, இதுதான் அவர் இறுதி வரை அணிந்த ஒரு உடையா இருந்தது. உணவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உணவு தான், சைவ உணவு தான் அவர் சாப்பிட்டுருக்காரு. ரொம்ப பெரிய ஆடம்பரமான உணவோ, ஆடம்பரமான ஒரு லௌகீக வாழ்க்கையோ, ஒரு ஆடம்பரமான எந்த விதமான இதையுமே நம்ம வாழ்க்கையில அவர் பார்க்க முடியல. நம்மளால நல்லா வியப்பா இருக்கு எனக்கு. அதெல்லாம் வந்து அரைக்கை வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் தான் அவருடைய உடையா இருந்திருக்குது. அது ஒரு 3-4 செட்டு வச்சிருந்திருக்காரு போல. அதற்கடுத்து லெதர் செருப்பு தான் போட்டிருக்காரு. பல நேரங்கள் செருப்பே எல்லாம் வந்திருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு யோசிப்பாரு. அது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வந்து புத்தகங்கள், ஒரு எளிமையான வாழ்க்கை, சமூக பங்களிப்பு, சமூகத்துல மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடியவர். நீங்க யோசிச்சு பாருங்க, வண்ணாரப்பேட்டை, வாஷர்மேன்பேட்டை, ராயப்பேட்டை இந்த பகுதிகளில் ஒரு எம்எல்ஏ வர்றது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க ஒரு போராளியா இருந்து களப்பணி ஆற்றி மக்கள் மனங்களை வென்ற அந்த காலத்துல பணமும் ஜீவானந்தம் கொடுக்கல. இதெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம அசால்ட்டா எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆகிறோம். அவர் பணமும் கொடுக்கல. அந்த ஏரியால களப்பணி மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்கள், தலித் சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிதான் வட சென்னை. அந்த ராயபுரம் தொகுதி, அந்த வாஷர்மேன்பேட், வண்ணாரப்பேட்டை தொகுதி, அந்த தொகுதியில் மக்களுக்கு களப்பணியாற்றி மக்கள் மனங்களை வென்றுதான் அவர் வந்து அந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கிறாரு. ஒரு முறைதான் அவர் எம்எல்ஏவா இருந்தார், ஒரு டேர்ம் தான் இருந்தார். அவர் எம்பியா கூட இருந்தது இல்ல. அடுத்து வந்து கட்சியில கூட நீங்க பாருங்க, தாமரை, நம்முடைய ஜனசக்தி, இந்த மாதிரியான நம்ம கட்சியுடைய அந்த வீக்லி அப்புறம் வந்து மந்த்லியோட நம்மளுடைய அந்த எடிஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து இதழ்களை வந்து உருவாக்கியவரே வந்து ஸ்தாபித்து அதுக்கு வந்து ஆசிரியராக இருந்து பல கட்டுரைகளை தீட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம் தான். அப்புறம் தோழர் ஜீவானந்தம் சோவியத் யூனியன்லாம் பயணமாகறாரு, ரஷ்யா போறாரு, அங்க போய் லெனினுடைய சமாதிக்கு போறாரு, பல இடங்களுக்கு பயணமாகறாரு, இந்தியா முழுக்கவும் பயணமாகறாரு. அதுக்கடுத்து வந்து காந்தியுடைய காதி, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து வந்து சால்ட் சத்தியாகிரக மூவ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா மூவ்மெண்ட்லயுமே வந்து ஜீவானந்தம் தோழர் பெரும் பங்களிப்பு வந்து காந்தியோட செலுத்தியிருக்காரு. அப்ப காந்தியை வந்து வட இந்தியால இருந்து தென்னிந்தியால பார்த்து வியந்த தலைவர்கள்லாம் ஒண்ணு தந்தை பெரியார்,
இன்னொன்னு நம்ம தோழர் ஜீவானந்தம் தான். அதுவும் வைக்கம் போராட்டத்துல தோழருடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது. ஏன்னா அவர் வந்து கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பூதப்பாண்டிலையும் கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர்னால அவருக்கு நல்லா வந்து வைக்கம் போராட்டத்துல பெரியார் மீது அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. வைக்கம்ல பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பெரிய ஏற்படுத்தியிருக்கு. அப்ப ஜீவானந்தம் தோழர் வந்து முழுக்க முழுக்க ஜாதி ஒழிப்பு, மதவெறி ஒழிப்பு, பிற்போக்கு சிந்தனை ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, நாத்திக கருத்தியலை பரப்புதல், பொது உடைமை, மார்க்சியம் தான் தீர்வு என்பதை அவர் சோவியத் யூனியனை பார்த்து உணர்ந்தார், லெனினை பார்த்து உணர்ந்தார், உலக மார்க்சிய கம்யூனிச புரட்சிகளை பார்த்து அவர் வந்து அதை வந்து உணர்றார். அவருக்கு முக்கியமான பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா லெனின், சோவியத் யூனியன் புரட்சி. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது. அது வரைக்கும் அவர் பெரியாரோட தான் இருந்தாரு. அது வரைக்கும் வந்து திராவிட இயக்கம், அதுக்கடுத்து வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிதான் இருந்தாரு. அந்த ஜாதி மதத்தையும் கடந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு எங்க இருக்கிறது அப்படின்னு அவர் பாக்குறாரு. எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு. அம்பேத்கர் இருக்கிறாரு, ஜாதி ஒழிப்பு, தலித் சமூக விடுதலை, ஓபிசி சமூகத்துக்கு ரிசர்வேஷனா இருக்கலாம், தலித் சமூகத்துக்கு ரிசர்வேஷனா இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவர் போராடினார். அவர் ஜாதி ஒழிப்பு என்ற தளத்துல இருந்து அவர் போராடினாரு, அரசியல் சட்டத்தை கொடுத்தார். அம்பேத்கர் வட்டம் கூட பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிராடான வட்டம் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை அவரை அழுத்தியது, அவர் விஸ்வரூபம் எடுத்தார். அவர் வந்து இந்த மாதிரி போராட்டத்தின் விளைவாக ஒரு அரசியல் சட்டம் கிடைத்தது, இந்த நாட்டிற்கு கிடைத்தது. சனாதன இந்தியா ஜனநாயக இந்தியாவாக மாறியது. அப்படிதான் அம்பேத்கரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நான் அப்படிதான் பார்ப்பேன். அம்பேத்கர் மிகப்பெரிய அறிஞர், பேரறிஞர், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவருடைய தளம் என்பது இவ்வளவுதான், அவர் பங்காற்றிய தளம் என்பது இவ்வளவு. பெரியாரும் பாத்தீங்கன்னா அவரும் மிகப்பெரிய ஒரு பேரறிஞர், மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை. ஆனா அவருடைய பங்களிப்பு என்பது ஜாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை ஒழிப்பு. இந்த 3 பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் பெரியாரை பொறுத்தவரை. ஆனா ஜீவா தோழர் மட்டும்தான் இது எல்லாத்தையும் என்ன சொல்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தீர்வு அப்படின்றதை கடந்து எல்லா ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்குமான தீர்வு அப்படின்ற அந்த பொது உடைமை, மார்க்சியம், கம்யூனிச கருத்தியலை சரியாக தமிழ்நாட்டில் பிடித்து, அது சிங்காரவேலர் தோழர் வந்து அதை வந்து அச்சாரம் போட்டு அதற்கு வந்து அவர் தொடங்கி வைத்து முதல் கம்யூனிஸ்டாக அவர் இருந்தா கூட அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சிங்காரவேலர் தோழருக்கு அடுத்து கொண்டு சென்றவர் நம்முடைய தோழர் ஜீவானந்தம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் வந்து அரசியல் அதிகார பதவிகளில் இருந்து தூய்மையான அரசியலை அவர் வந்து முன்னெடுத்து தூய்மையாக வாழ்ந்து ஒரு அரசியல் பொது வாழ்வில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். ஏன்னா சிங்காரவேலர் தோழர் வந்து அவர் வந்து அரசியல் அதிகாரத்துல கிடையாது, வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்தாரு, நம்ம சிபிஐல இருந்தாரு, அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இருந்தாரு, ஒரு முதல் கம்யூனிஸ்டா இருந்தாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஜீவானந்தம் தோழர் வந்து எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து போராளியா இருக்கலாம், எல்லாரும் வந்து சமூகத்துல வந்து போராட்டங்கள் செய்யலாம், மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடலாம். ஆனா அதிகாரம் வந்தால்தான் அவர்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும். இவர்கள் பணத்தை நோக்கி ஓடுகிறார்களா, இல்லை இவர்கள் வந்து உண்மையிலேயே அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்துகிறார்களா, பொது வாழ்வில் தூய்மையாக இருக்கிறார்களா, சரியான பாதையில் செல்கிறார்களா, உண்மையிலேயே இவர்களுடைய வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கையா என்பது அதிகாரத்தை கொடுத்துப்பார் அப்போதுதான் தெரியும், பணத்தை கொடுத்துப்பார் அப்போதுதான் தெரியும் என்று ஒரு வாசகம் இருக்கும், நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஆனா ஜீவானந்தம் தோழர் பணம் வந்தாலும் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிகாரம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார், ஆனால் மக்களுக்காக வாழ்ந்தார். அங்கதான் வந்து ஜீவானந்த தோழர் ஒரு மிகப்பெரிய வியப்பு. ஏன்னா பொது வாழ்வில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய்மை. அவர் வந்து இப்ப வந்து எந்த சாதிக்குமே வந்து அவர் வந்து இணக்கமாவோ, அந்த சாதிக்கு ஆதரவாவோ, இல்ல அவர் சமூகத்துக்கு ஆதரவாவோ, இல்ல யாருக்காவது ஃபேவரட்டிசம் பண்றது, ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் பண்றது, ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு ஃபேவரட்டிசம், ஒரு பயாஸ்ட், ஒரு பார்ஷியல், அந்த மாதிரி இதை நீங்க அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. அதான் சொல்றேன், காமராஜர் எல்லாம் சொல்லுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு தூய்மை, ஒரு உண்மை, ஒரு தர்மம், ஒரு நேர்மை, வாய்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ற ஒரு மனிதத்துவத்திலே ஒரு தூய்மையான ஒரு மனிதத்துவம் அப்படின்னு பார்த்தா அதை நான் தோழர் ஜீவானந்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதிகாரம் கிடைத்தும் அதை வந்து துளியளவு கூட அவருக்கு செல்ஃபா கூட அவர் இது பண்ணிக்கல. அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நமக்கு அவர் வந்து அவர் வீடு வச்சுக்கல, எதுவுமே வச்சுக்கல. அவர் வந்து என்னன்னா முற்றும் துறந்த ஒரு துறவியா மாதிரிதான் அவர் இருந்திருக்கிறார். அரசியல் அப்படி இருந்திருக்கிறார், ஒரு மார்க்சிய துறவி, ஒரு ஒரு பொது உடைமை துறவியா தான் அவர் இருந்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைய கம்யூனிஸ்டுகள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அவரளவுக்கு இல்லாட்டினா கூட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த நிலையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம், பொது வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம், உண்மையிலேயே நாம் மனசாட்சிக்கு நாம் வந்து துரோகம் செய்யாமல் சரியாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் இந்த இன்றைய அரசியல் சூழலை நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கம்யூனிஸ்டுகள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப ஜீவானந்தம் தோழர் வந்து இவ்வளவு பங்களிப்புகள், இவ்வளவு எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன இந்த தளங்கள், இப்ப நான் எவ்வளவோ தளங்கள் லிஸ்ட் பண்ணேன், அந்த தளங்களே ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்தவரை. இன்னும் எவ்வளவோ தளங்களில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். அப்போ வந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் நம்ம பேசும்போது அவர்கள் ஒரு பங்களிப்பு என்பது வேறு. கருத்தியல் பங்களிப்பை மார்க்ஸ் செய்தார். கம்யூனிச மார்க்சிய சித்தாந்தத்தை ஒரு ஆசானாக நமக்கு தந்தார், உலகத்துக்கு தந்தார்.
ஆனால் அதை செயல்படுத்தி அதில் வந்து இந்த இந்தியாவில், இந்த தமிழகத்தில் அதற்கு வந்து மார்க்ஸாக வாழ்ந்து காட்டியவர் தோழர் ஜீவானந்தம் தான். அதுவும் அரசியல் அதிகாரத்தை அடைந்தும் அவர் அப்படி வாழ்ந்தார்ன்றதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா வந்து அரசியல் அதிகாரமே அடையாமல் அப்படி வாழ்ந்திருந்தாலும் அதுவும் சகாப்தம் தான், ஒரு வரலாறு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகாரம் வந்தால் அது எப்படி ஒரு மனிதனை மாற்றும் என்பதை நான் நிறைய இடங்கள் நான் பார்த்திருக்கேன். சட்டத்துறையிலையும் பார்க்கிறேன், நீதித்துறையிலையும் பார்க்கிறேன். ஒரு அதிகாரமும் பணமும் வரும்போது மனிதர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதிகார மாற்றம், பண மாற்றம் என்பது குணமாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு சைக்காலஜியில் இருக்கு. ஆனா அந்த எல்லாம் வந்தாலும் கூட அவர் வந்து அதுல மாறாம இருந்தார். அவர் நினைச்சிருந்தா காமராஜரை பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்.எஸ். கிருஷ்ணன் வீட்டுல தான் போய் ஜீவானந்தம் இருப்பாரு, தலைமறைவெல்லாம் இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துறவி மாதிரி வந்து தன்னுடைய மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறப்ப கருணாநிதி வந்து அந்த வீட்டுக்கு வர்றாரு, என்.எஸ். கிருஷ்ணன் வீட்டுக்கு. இப்ப கேக்குறாங்க, இந்த துறவி யாருன்னு தெரியுதான்றப்ப கருணாநிதி ஜீவானந்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கருணாநிதி எவ்வளவு தொடர்புல அவருக்கு இருந்தது அதிகார மட்டத்துல. அது காங்கிரஸ்ல இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், அதுக்கடுத்து வந்து காந்தியா இருக்கலாம். ஆனா எந்த தொடர்பையுமே அவருடைய சுயநலத்துக்கு அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து நல்லக்கண்ணு தோழர் வந்து அப்படி இருக்கிறாரு, நம்ம கண் முன்னாடி அப்படி வாழ்றாரு. அதை நானே கண்ணால பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்து பார்க்காத ஒரு 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 தோழர் வந்து ஜீவானந்தம் தோழர். அதை நான் கேட்டு செவி வழியாவும், புத்தக வழியாவும், யூடியூப் வழியாவும் தெரிந்து கொண்டதை வைத்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா நான் தேடி தேடி நிறைய பேருக்கு நான் வந்து விசாரிச்சு பாக்குறேன். அவர் மேல ஏதாவது தவறு இருக்குமா, அவர் மேல ஏதாவது ஒரு 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 கான்ட்ரவர்சி இருக்குமா, நமக்கு அந்த மாதிரி கியூரியாசிட்டி இருக்கும்ல மனிதர்களுக்கு. எதுவுமே இல்லைன்றதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அதுவும் தோழர் ஜீவானந்தம் மறைவுக்கு பிறகு நல்லக்கண்ணு தோழர் எழுதிய ஒரு பாடல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவரோட உடலை வந்து இன்னைக்கு யார் யாருக்கோ பல தலைவர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நினைவிடங்களும், பயங்கரமான ஒரு ஒரு ஆடம்பரமான நினைவிடங்கள்லாம் இருக்குது இந்த நாட்டுல. ஆனா ஜீவானந்தம் தோழர் நினைவிடத்துக்கு போய் நான் கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறேன். ஒரு தண்டையார்பேட்டையில அந்த பகுதி மக்கள்லாம் இப்ப கூட ஜீவானந்தம் தோழர் நினைத்து நினைத்து அழுகுறாங்க, நினைத்து நினைத்து பெருமைப்படுறாங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக ஏழை எளிய, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்பு நிலை, புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லா விதத்திலுமே வந்து எங்களை வந்து இந்த அரசுகளும் கண்டுகொள்ளவில்லை, அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை, எந்த ஆளுமைகளும் கண்டுகொள்ளவில்லை. எங்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் ஜீவானந்தம் என்று இன்றும் அந்த மக்கள் வந்து அவங்க மனசார நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் ஜீவானந்தம் தோழர் இருக்காருன்றத நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து அது வந்து வியப்பு ஏற்படுத்துச்சு. இப்படிப்பட்ட ஆளுமையா வந்து ஜீவானந்தம் தோழர் வந்து. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. 2 minutes. என்ன பேசுறது கேக்குதா? ஹலோ. தோழர் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. காஸ்ட்ரோ தோழர். தோழர் நான் பேசுறது கேக்குங்களா? தோழர் கேக்குதுங்களா? தோழர் கேக்குது. ஆனா கேஸ்ட்ரோ தோழர் வெளியே போயிட்டாரு, வந்துருவாரு நீங்க. ஓ சரிங்க தோழர்.
இங்க திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உடனே இணையமும் துண்டிக்கப்பட்டது. இளங்கோ தோழர், தோழர் வந்துட்டார், ஜாயின் பண்ணிட்டாரு. தோழர் தொடரலாம் நீங்க. தொடரலாமா? ரைட், ஓகே. முடிச்சிட்டீங்களா? இல்ல, முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. தொடருங்க. நன்றி. அதுல வந்து தோழருடைய அந்த வாழ்க்கையை பத்தி, அவர் எந்தெந்த தளங்களில் போராடினார் என்பதை பத்தி நான் வந்து என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். இப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் வாழ்க்கை சம்பவங்கள், நிகழ்வுகள், அவர் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், அவர் வந்து எதற்காக போராடினார், அவருடைய இளமை, பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பாதை, பயணம், மறைவு, அதெல்லாம் கடந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து பல காணொளிகள் வந்து யூடியூப்ல இருக்குது, கூகுள்ல வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது, விக்கிபீடியால அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்று வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்திய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்று என் கருத்தை பதிவு செய்துவிட்டு தான் இந்த 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 உரையவே நான் தொடங்கினேன். நீங்க சூழலை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நாட்டில் நடக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது இன்று என் வயது இளைஞர்கள், இளமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஜீவானந்தம் யாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப அது வியப்பா இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு, வெக்கி தலை குனிகிறேன் இந்த நிலையை பார்க்கும்போது. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனம் வேதனை ஏற்படுகிறது. யாருக்குமே தெரியாது ஜீவானந்தம் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு இந்த நாடு இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் சமுதாயம் இருக்கிறது, தமிழக அரசியல் சூழல் இருக்கிறது. இன்று வந்து கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள், மூட நம்பிக்கை தூக்கி பிடிப்பவர்கள், ஒரு ஒரு கிரேசி கவர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து எல்லாரும் விரும்புறாங்க. இளைஞர்களும் சரி, மக்களும் சரி. ஜீவானந்தம் தோழர்கிட்ட வந்து உண்மையான கவர்ச்சி என்பது ஜீவானந்தம் தான். ஏன்னு கேளுங்களேன், உண்மையான மக்கள் சேவகன், மக்களுக்கான அரசியல்வாதி, மக்களுக்காக வாழ்ந்தவர் ஜீவானந்தம் தான். ஆனா இன்றைய அரசியல் சூழலில் இவர்கள் பார்க்கக்கூடிய கவர்ச்சி என்பது பணம், பதவி, அதிகாரம், உலக இன்பம் தான் இவங்களுக்கு கவர்ச்சியா இருக்கு. மத்தபடி இவங்களுக்கு உண்மை கவர்ச்சியா இல்ல. ஒரு காலத்துல உண்மை கவர்ச்சியா இருந்தது, பொய்மை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டது. இன்று வந்து பொய்மை வந்து கவர்ச்சியா இருக்குது, உண்மை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது கூட வந்து நம்ம ஏத்துக்கலாம். ஒதுக்கி வைத்தா கூட ஒரு நாள் தெரியப்படுத்திடலாம். ஆனா பொய்மை வந்து இன்னைக்கு வந்து தலைவிரித்து ஆடுவதால் உண்மை வந்து அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் சொல்றேன். ஒதுக்கி வச்சதை கூட நம்ம திரும்பி எடுத்து காமிச்சிடலாம் மக்களுக்கு. பாருங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, இதான் உண்மைன்னு எடுத்து காமிச்சிடலாம். இன்று வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். அதான் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் இன்று வந்து இந்த நாடு எந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறது? இன்று இந்த நாட்டை அழிப்பதே வந்து மதவெறி, சாதி வெறி, பிற்போக்கு சிந்தனை, மூட நம்பிக்கை சிந்தனை, ஒரு பொருளாதார கொள்கை சரியாக இல்லை, கல்வி சரியாக இல்லை, வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை, பொருளாதார சுதந்திரம் இல்லை. 90% மக்கள் இந்த நாட்டில் ஏழ்மை, வறுமை, சாப்பாடு இல்ல, அடிப்படை தேவைகள் இல்ல, நல்ல வீடு இல்ல. வறுமை வந்து பல குடும்பங்களை இன்று கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. 90% மக்கள் குடும்பங்கள் இன்று நாசமாய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையால ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. பணக்காரன் பணக்காரனாராம், ஏழை ஏழையாராம். இன்று அரசு பணிக்கு போனா கூட ஒரு ப்ரொஃபசர் வேலையில இருந்து அரசு வேலைகள் எல்லா பணிகளுக்குமே இன்று முறைகேடு நடக்கிறது. லஞ்சம் கேட்கிறார்கள். கேக்குதா தோழர்? பல போராட்டம் இங்கு நடத்த வேண்டியதா இருக்கு. ஒரு அதிகாரத்தை அடைவதற்கு, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு, போட்டிகள், பொறாமைகள், கொலைகள்,
போட்டிகள், பொறாமைகள், வஞ்சங்கள், துரோகங்கள், கிரிமினல் குற்றங்கள், இப்படி பலதரப்பட்ட பாவங்கள் இன்று வந்து அதிகரித்து விட்டது. இன்னைக்கு வந்து பணத்துக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக கொலைகள் என்பது சாதாரணமா நடக்குது. ஏமாற்று வேலை சாதாரணமா நடக்குது. இன்று யாரையும் யாரும் அழிப்பதற்கு தயங்குவதில்லை. ஜஸ்ட் லைக் தட் பண்றாங்க இன்னைக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகம் வந்து இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா அவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உலகத்துல நான் பல நாடுகள் போயிருக்கிறேன். உலகத்துல பல நாடுகள் நான் பயணமாயிருக்கேன். யூரோப் போயிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன், எத்தனையோ நாடுகள் நான் போயிருக்கேன். இந்தியா மாதிரி மோசமான நாடு உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு மோசமான சூழல் இந்த நாட்டுல மட்டும்தான் நிலவிட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் நான் பாக்குறேன். ஒரு மருத்துவம் வந்து கிடைக்குது இலவசமா, கல்விகள் இலவசமா கிடைக்குது, வேலை வாய்ப்பு இலவசமா கிடைக்குது. அவன் வந்து அவனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னாச்சு? பேசுங்க தோழர். உங்க போன் மீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது நான் பேசுறது? கேக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக நாடுகள், எத்தனையோ நாடுகள் வந்து பொருளாதாரத்துல மூட நம்பிக்கை இல்லாம மருத்துவம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைத்து மக்கள் வந்து ரொம்ப அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா கூட அப்படிதான் வாழ்றாங்க, யூரோப் கூட அப்படிதான் வாழ்றாங்க, ஆஸ்திரேலியால அப்படிதான் வாழ்றாங்க, சைனால அப்படிதான் வாழ்றாங்க. தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், டெக்னாலஜி, growth, டெவலப்மெண்ட், இன்வென்ஷனு, ஒரு ட்ரேடு, டெக்னாலஜி, காமர்ஸ், இந்த மாதிரி வந்து முற்போக்கா இருக்கிறாங்க மக்கள். மக்கள் வந்து மூட நம்பிக்கை இல்லாம. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் உணவு, அவனுடைய எண்ணம், செயல், சிந்தனை, கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த கடவுளின் பேரால வஞ்சிக்கப்படுறான். அந்த பார்ப்பனர்கள் இந்த மக்களை சுரண்டுறான், ஏமாத்துறான், திருடுறான், கெடுக்கிறான், நெய்ய போய் கொட்டுறான், பாலை போய் கொட்டுறான். இந்த மதம்ன்ற பேர்ல இங்க வந்து எல்லா காட்டு மிராண்டித்தனமா ஒரு மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். 99% அப்படிதான் வாழ்ந்துட்டு 90% வச்சுக்கோங்க. 10% வந்து ஓகே, முற்போக்கு சிந்தனை இருக்கவங்க இருக்கிறாங்க, கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா வந்து இங்க 90% மோசமான ஒரு வாழ்க்கையை காட்டு மிராண்டித்தனம் மிருகமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி சமுதாயமா இந்த இந்தியா இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவை பத்தி நினைத்து பெருமை கொள்வதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த லெவலுக்கு நீங்க மோசமாக்கிட்டீங்க நாடு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு என்ன தீர்வு? இன்னைக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகை சுதந்திரம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கருத்து சுதந்திரம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுல எல்லாமே இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டு நீங்க பாருங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம்ல ஃப்ராடு தான் நடக்குது, நீட் எக்ஸாம்ல ஃப்ராடு தான் நடக்குது. அப்ப அரசு பணிகளே என்று பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இன்று பணம், லஞ்சம், ஊழல், அதிகாரம், அப்புறம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லா அமைப்புகளும், ஜனநாயக அமைப்புகள் முழுக்க என்று அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அது இடியா இருக்கலாம், ஐடியா இருக்கலாம், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், ஜுடிஷியரியா இருக்கலாம், பார்லிமெண்டா இருக்கலாம், எல்லா தரப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் கை குமிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய பேராபத்துல நீங்க வாழ்றீங்கன்றத இந்த மக்கள் உணரவே இல்லை. நம்மை போன்றவர்கள் இந்த மக்களுக்கு உணர்த்தணும். ஆனா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்ப எப்படிப்பட்ட ஒரு பேராபத்து இந்த நாடு சந்திச்சிட்டு இருக்குன்றத பல பேர் இன்னும் உணராமே இருக்கிறாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு தூக்கமே வராது பல நாட்கள். ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாடு. இதை பத்தி இந்த மக்களுக்கும் அக்கறை இல்லை, தலைவர்களுக்கும் அக்கறை இல்லை. அப்ப யாருக்கு அக்கறை உண்மையாக இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளுக்கு தான் அந்த அக்கறை இருக்குது, இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது, அம்பேத்கரியவாதிகளுக்கு அந்த அக்கறை இருக்கிறது, பெரியாரிஸ்டுகளுக்கு அந்த அக்கறை இருக்கு. நம்ம தான் வந்து கத்திட்டு இருக்கிறோம், உண்மைகளை வந்து அம்பலப்படுத்தி பேசிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கிறோம், மக்களுக்கு வந்து அதை வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை நம்மளை விட்டா வேற யாருமே கிடையாது, செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நீங்க வாழ்றீங்க. இந்தியாவில வாழ்றது நீங்க பெருமையா சொல்வதற்கு யாருக்குமே இந்த தகுதியும் கிடையாது. யாருமே வந்து பேசக்கூடாது. இந்தியாவில வாழ்றது பெருமையாவே சொல்லக்கூடாது முதல்ல. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல இடங்கள் பயணமாகும் போது அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலை இந்தியாவை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்ப எனக்கு வந்து இது ஒரு நரகம் மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஹெல், இது வந்து ஒரு ஹெல் அப்படிதான் நான் பார்க்கறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் வாழக்கூடிய இந்த நாட்டில் அப்ப இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் எவ்வளவு பணங்கள் செலவாகுது. ஆனா வந்து ஒரு வறுமையில வாழக்கூடிய ஒருத்தருக்கு சாப்பாடு போட யாருக்கும் மனசு வரும்? கல்விக்கு செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 90% மக்கள் இப்படி இருக்காங்க. ஆனா இதே நாட்டுல அம்பானி வந்து 5000 கோடி கல்யாணம் பண்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, 5000 கோடிக்கு அவன் கல்யாணம் பண்றான். 90% மக்கள் அடிப்படை தேவைகள் கூட இல்லாம இருக்கான். கல்வி இல்லாம இருக்கான், உணவு இல்லாம இருக்கான், உறைவிடம் இல்லாம இருக்கான், நல்ல உடை இல்லாம இருக்கான்.
இது எந்த நாட்டிலயும் அந்த கூத்து நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஜப்பான் நடக்குதா, சைனால நடக்குதா, அமெரிக்கா நடக்குதா, எங்கேயாவது நடக்குதா அந்த கூத்து? இன்னைக்கு கமலா ஹாரிஸ் வந்து எலெக்ஷன் நிக்கிறாங்க. 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க மக்களே ஃபண்டிங் பண்ணிருக்காங்க இன்னைக்கு கமலா ஹாரிஸ்க்கு. அப்ப அப்படி அந்த நாட்டுல அரசியல் இருக்கு. இந்த நாட்டுல எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இன்னைக்கு நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல, கவுன்சிலர்ல இருந்து எம்பில இருந்து எம்எல்ஏல இருந்து எல்லாம் 1000 கோடி, 100 கோடி, 500 கோடி இதெல்லாம் பார்க்கும்போது 90% மக்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ், அவர்களுடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்று 10% இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையிலையும், சாமியார்கள், போலி சாமியார்கள் கையிலையும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகள் கையிலையும், தொழிலதிபர்கள் கையில், அதானி அம்பானி கையில இருக்கு, நித்யானந்தா கையில இருக்குது, பிரேமானந்தா கையில இருக்குது, அடுத்து ஜக்கி வாசுதேவ் கையில இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் கையில தான் இருக்கு. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, இது வந்து இந்த நிலை வந்து எந்த நாட்டிலயா இருக்கும்? அப்ப இதற்கு எல்லாத்துக்கும் எதிர்த்துதான் ஜீவானந்தம் போராடினார், வாழ்நாள் முழுக்க போராடினார். அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. ஜீவானந்தத்துடைய வாழ்க்கையை இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கு. ஏன்னா வந்து வயதானவர்கள் நான் பார்த்துருக்கேன். 40 வயது, 50, 60 வயதுல இருக்கும்போது ஜீவானந்தம் யாருன்னு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அதை படிச்சு பார்த்திருக்கிறாங்க, அவரை பத்தி நிறைய வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஆனா என் வயது ஒத்த 25 வயது இளைஞர்கள், 18 வயது இளைஞர்கள், கல்லூரி படிக்கக்கூடியவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் ஜீவானந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு பாட புத்தகங்களில் ஜீவானந்தத்தை வாழ்க்கை வரலாறு வர வேண்டும். எல்லா பாட புத்தகத்திலையும் வரணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அரசு தேர்வுகள், போட்டித் தேர்வுகளை ஜீவானந்தத்தை பற்றி கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அப்ப இதுதான் வந்து இளைஞர்கள்ட்ட நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழி. நம்ம நிறைய வந்து காணொளிகள் உருவாக்கணும். ஜீவானந்தத்தை பத்தி நிறைய வந்து வாழ்க்கை வரலாறுகளை வந்து நம்ம வந்து பிளாக்ஸா பண்ணணும். யூடியூப்ல நிறைய பதிவேற்றம் செய்யணும். அப்பதான் வந்து இளைஞர்கள்ட்ட போய் அது சேரும். இளைஞர்களுக்கு வந்து இன்றைய தேவை ஜீவானந்தம் தான், வேற எந்த தலைவருமே கிடையாது. இன்று வாழும் வரலாறா இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்க எடுத்துக்கணும். நல்ல தலைவர்களை, நல்ல தூய்மையான ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்க ரோல் மாடலா எடுத்துக்கணும். கொள்ளைக்காரனையும், திருடனையும், ஏமாத்துக்காரனையும், பல கோடிகள் சுருட்டுறவனை வந்து இவங்க தலைவனா இன்னைக்கு இளைஞர்கள் ஏத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்றைய தமிழக இளைஞர்கள் மதவெறி, சாதிவெறி அரசியலுக்குள்ள போயிட்டாங்க, கம்ப்ளீட்டா போயிட்டாங்க. அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம். எந்த கட்சியும் நான் சொல்ல விரும்பவில்லை, அது வேண்டாம். நான் வந்து அரசியல் பேசுங்க வரவில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பேராபத்தில் இந்த இளைய சமுதாயம் இருக்கிறது. அப்ப ஜீவானந்தம் தான் இன்றைய இளைய சமுதாயத்தின் தலைவர். எங்களை போன்ற இளைஞர்களுக்கான தலைவர் வந்து எங்களை சரியான வழியில் சென்று மக்களுக்கான அரசியல் செய்ய வைக்கக்கூடிய தலைவர் என்றால், உண்மையான பொது வாழ்வில் தூய்மையாக வாழ வைக்கக்கூடிய தலைவர் என்றால், மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர் என்றால், எங்களை அப்படியெல்லாம் மாத்தணும். மக்கள் பணி செய்ய வரக்கூடிய இளைஞர்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல்லாம் ஜீவானந்தம் தோழர். அப்ப இந்த உரையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். என்னால முடிஞ்சது குறுகிய ஒரு மணி நேரத்தில் நான் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டேன். சோ இதுல இருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய அரசியல் சூழல் என்பது, நாம் வாழக்கூடிய இந்த நாடு என்பது, இந்த 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நாம் வாழக்கூடிய நாடு என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு 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 அழிவு பாதையில் அது சென்று கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி வந்து யூடியூப்ல பதிவேற்றப்படும் என்று நல்லா எனக்கு தெரியும். அதற்காக தான் நான் பதிவு செய்யறேன். நாம் வாழக்கூடிய சூழல் என்பது ஒரு அசாதாரணமான சூழலா இருக்கிறது என்பதை இந்திய மக்கள், தமிழக மக்கள், இளைஞர்கள், கற்றறிந்த அறிஞர்கள், நம்முடைய கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு எச்சரிக்கை, ஒரு 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 அலாரமா தான் நான் பதிவு பண்றேன். எச்சரிக்கை மணியா தான் நான் பதிவு பண்றேன். ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையா தான் நான் பதிவு பண்றேன். இதை நீங்க தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட சூழலில் நாம் பேராபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்று வந்து பொருளாதாரம் வந்து, இந்த நாட்டோட பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் பிரைஸ் உயர்வு, எசென்சியல் கமாடிட்டிஸ் பிரைஸ் எல்லாம் உயர்ந்துட்டு இருக்குது. இந்த நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரிகளை அதிகமா மக்கள் மீது சுமத்தி இன்று கார்பரேட்டுகள் ரத்தத்தை உறிந்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டது. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாம் வித்துட்டாங்க. ஏர்போர்ட் வித்தாச்சு, ஹார்பர் வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. இப்ப இது வந்து எப்படி போகும்னா, இலங்கையில் நடந்த அந்த பேராபத்து, இலங்கை வந்து ஒரு சின்ன தீவு, அங்க நடந்த அந்த பொருளாதார சீற்றம் ராஜபக்சேக்கு என்ன நிலையா இருந்து நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா, முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒரு ஆகச்சிறந்த தலைவருடைய மகளான ஷேக் ஹசீனாவுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தான்ல இம்ரான்கானுக்கு என்னாச்சு, பாகிஸ்தான் ராணுவம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல நாடுகள்ல எப்படி மக்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்ன நடந்து நம்ம பார்த்தோம். 2020 வெள்ளை மாளிகைக்குள் புகுந்து டொனால்டு ட்ரம்ப் தாக்கப்பட முயற்சி செய்தார்கள். அமெரிக்க மக்கள் போய் அடிச்சாங்க, கேபிட்டல் ஹில்ல போய் அடிச்சாங்க அமெரிக்கால. இதெல்லாம் பார்க்கும்போது தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா வந்து இப்ப ஜனத்தொகையில் சைனாவே நம்ம மிஞ்சிட்டோம். அப்ப இந்த மாதிரியான சூழல், உணவுக்கு இல்லாத, விலைவாசி உயர்ந்து அடிப்படை தேவைகள் இல்லாத சூழல் ஏற்பட்டால் இங்கு பல கோடி மக்கள் மரணம் அடைவார்கள். மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், மிகப்பெரிய ஒரு சமூக சீற்றம் ஏற்படும். இந்த நாடு வந்து மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதையில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மோடி வந்து தேர்ட் டர்ம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து புரட்சி பாதைக்கு இந்தியாவை இன்னும் வேகமா கூட்டு போறாரு, வீரநடை போட்டு கூட்டு போறாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல வந்து
நிறைய நீங்க பாருங்க, முசோலினியை பாருங்க, ஹிட்லரை பாருங்க, உலகத்துல ஒவ்வொரு நாடுகள் என்ன நடந்து நீங்க பாருங்க. இந்தியால வந்து இந்த சுதந்திரத்துக்கு உண்மையாக பாடுபட்ட தலைவர்னா நான் யாரை பார்ப்பேன்னா எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்னு தோழர் ஜீவானந்தம். எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழினத்துல ஜீவானந்தம், அகில உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப அப்படிப்பட்ட இந்த தலைவர்கள் கனவு கண்ட இந்தியா இன்னைக்கு இருக்குதானா? இல்லை. ஜீவா கண்ட கனவு கண்ட தமிழ்நாடு, தமிழ் தேசியம் இருக்குதானா? இல்ல. இந்தியா இருக்குதானா? இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராளிகள், இந்த 2 போராளிகள் கண்ட கனவு இன்று நிறைவேறிக்கிறதுனா சுத்தமா கிடையாது. 1% கூட நிறைவேறல. அதான் உண்மை. அப்ப இதை நாம் உணர்ந்து கொண்டு, நாம் சுத்தி இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொண்டு, நாம் நாம் வந்து ஜீவாவுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு, அவர் கொண்ட கொள்கைகள் என்ன, சித்தாந்தம் என்ன, கருத்தியல் என்ன, அவர் எதை நோக்கி பயணமாக முயற்சி செய்தார், அவருடைய கனவு என்ன. அப்ப முதல் நம்ம அவரை மாதிரி நாம் வாழ முயற்சி செய்து, அவரை மாதிரி வாழ்ந்தால்தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும். ஆகையால் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே ஒரு குறுகிய காலம் தான் அந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழப்போறோம். அப்ப நமக்கான சொத்து என்பது ஆடம்பரமான விஷயங்களோ, உலக இன்பங்களோ, பகட்டு ஆடம்பரமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்முடைய சொத்து என்பது நம்முடைய கல்விதான். கல்வி சொத்து தான் அழியாத சொத்து. அந்த சொத்தை நாம் முதலில் பெற வேண்டும். இளைஞர்கள் முதலில் அதை பெற வேண்டும். கல்வி சொத்து தான் அழியாத சொத்து. கல்வி சொத்தை நீங்க டாக்டரேட் வாங்குங்க, யூஜி பண்ணுங்க, பிஜி பண்ணுங்க, கல்வி சொத்தை பெறுங்கள். கல்விதான் அழியாத சொத்து. அந்த கல்வி சொத்தை பெற்ற பிறகு அதிகாரத்தை நோக்கி நகருங்கள். அந்த அதிகாரத்தை பெற்ற பிறகு ஜீவா கண்ட கனவை முன்னிலைப்படுத்தி அதற்கு பணியாற்றி உங்க வாழ்க்கையை ஒரு வரலாறாக மாற்றுங்க. பிறப்பு என்பது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கல்வி பெற்று, அதிகாரம் பெற்று, மக்களுக்கு நாம் பணியாற்றி அவர் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதில் தான் ஜீவாவுடைய இலக்கை நம்மால் அடைய முடியும். அதற்கு தேவை என்பது பொது வாழ்வில் தூய்மை. இப்ப நான் தான் அழகா சொல்லுவேன். நான் எப்பவுமே நான் நீதிமன்றத்திலே சொல்லுவேன். நமக்கு தேவை என்ன? இருக்கிறதுக்கு வீடு, உடுத்துவதற்கு உடை, 3 வேளை உணவு, அடுத்து நமக்கு போவதற்கு ஒரு கார், நல்ல ஒரு குடும்பம். இவ்வளவுதான் நம்ம அடிப்படை தேவை. ஒரு மனிதனோட தேவை இவ்வளவுதான். வாழ்க்கை தேவை. அதற்கு நீங்க வந்து நேர்மையான வழியில் நீங்கள் பொருளீட்டி சரியான பாதையில் சென்றாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதான் நான் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையா நான் என் வாழ்க்கையில பாக்குறேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பதை நம்ம வந்து அர்த்தமுள்ளதா மாத்தணும்னா அதுக்கு ஜீவானந்தம் பாதையில் சென்றால் மட்டும்தான் நாம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். பொது வாழ்வில் தூய்மையாக நாம் வாழ முடியும். மக்களுக்கு சரியான ஒரு பங்களிப்பை செலுத்தி சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு, சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு, மக்களுடைய ஒரு வெல்ஃபேர், அந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து நாம் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். அதில் தான் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வுதான் இறுதியில் நம்ம வந்து வரலாறாக மாறுவோம். நம்ம மறைந்தாலும் நாம் வாழ்ந்து கொள்ளுதான். ஜீவா வந்து மறைந்தாலும் தண்டார்பேட்டையில அவருடைய நினைவு தினம் பிறந்த தினத்துக்கு மக்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து மறைந்தாலும் என்ன சொல்ற, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த பாடல் வரிதான் ஜீவானந்தத்துக்கு நான் வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம். அது ஜீவானந்தம் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தொடர். மிக சிறப்பான முறையிலே மிக இன்றைய காலச்சூழலுக்கு பொருத்தமான முறையிலே இந்தியாவை சூழ்ந்திருக்கின்ற அபாயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நாம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிறோம், அதில் இருந்தெல்லாம் மீள வேண்டும் என்றால், இந்த கேடுகட்ட சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசான் ஜீவா என்பதை மிக அற்புதமாக நீங்கள் எடுத்துக்காட்டியுள்ளீர்கள். சிறப்பான உரைக்கு தமிழ்நாடு மன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறது. மிக்க நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். சிறப்பு, மிக்க நன்றி தோழர். இப்ப அடுத்து மிக தோழர் அடுத்து நம்ம 8 மணிக்கு கதை சொல்லல் நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு முன்பாக நாம் முடித்து விட வேண்டும். தற்போது முல்லை தோழர் முல்லை அவர்கள் தம்முடைய கருத்துரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கேக்குதா? வணக்கம் தோழர். வணக்கம். பேசுது, கேக்குதுங்க தோழர், பேசுங்க. வணக்கம். ஜீவானுடைய பிறந்த நாள், அந்த நாளை எப்படி நாம் கொண்டாடலாம் அல்லது எப்படி அவரை நினைவு கூறலாம் என்கிற அடிப்படையில
நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள், கணபதி இளங்கோ உள்ளிட்ட தோழர்களுக்கும் உரையாற்றிய தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய தோழர் ஓரளவுக்கு நாம் எல்லோரும் அறியப்பட்ட ஜீவாவை பற்றிய செய்திகளை குறித்து சிறப்பான முறையில வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில அவர் பேசியதில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், ஜீவாவை போல் நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இன்றைய சூழலில் ஜீவாவை போல் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்வது பொருத்தம்தானா? அது முடியுமா? இன்றைய கால சூழலில், அரசியல் சூழலிலும், தமிழகத்தின் அரசியல் சூழலிலும், அகில இந்திய அரசியல் சூழல், உலக அரசியல் சூழலில் ஜீவாவை போல் நாம் வாழ முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அவருடைய கருத்து உணர்த்துகிறது. ஆகவே ஜீவாவுடைய வாழ்ந்த காலம் ஏறக்குறைய 1907 இல்ல, வீடியோ வேண்டாம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பயணித்த அரசியல் பயணம் என்று சொல்லுகிற பொழுது 1907 அவர் பிறந்திருந்தாலும் 1921 அவருடைய ஆர்வமும் சுய விருப்பமும் வெளிப்பட்டிருப்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவை குறிப்பிடுகிற பொழுது ஒன்றை குறிப்பிடுகிறார். ஈகையும் கொடையும் பிறவி குணம் என்று அவள் குறிப்பிடுகிறார். ஒரு இளைஞன் அவனுடைய துவக்க கால ஈடுபாடே எந்த அளவுக்கு மனிதாபிமானம் மிக்கது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்தில் 1921 அதாவது இப்போ 7 அவர் பிறக்கிறார். 16 வயதில் அவர் கவிதை எழுதுகிறார். அந்த 14 வயதிலேயே தாழ்த்தப்பட்ட மாணவரை ஆலய பிரவேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்படியானால் இயல்பிலேயே அவருக்கு சாதி மறுப்பும், ஆலயத்துக்குள் தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கப்பட்டிருப்பவரை அழைத்து செல்வது என்கிற அந்த துணிச்சல் இருக்கிறதே, அதை நாம் சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு சின்ன பையன் செய்துட்டான் அப்படின்னு நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் பின்னால் பல்வேறு கோயில்களுக்கு ஆலய பிரவேசம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தொடர்பு, அவர் ஆசிரமம் நடத்தியது, காந்தி சந்தித்தது, இதெல்லாம் பின்னால் நிகழ்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் அனைத்திலுமே தொடர்ந்து நாம் கவனித்து வந்தோமானால் ஆசிரமத்தை விட்டு அவர் வெளியேறுவதற்கு காரணம் உணவு அருந்தக்கூடிய இடத்தில் காட்டக்கூடிய வேறுபாடு. ஆகவே தொடர்ந்து அவருடைய இளமை காலம் தொட்டு அவருடைய எண்ணங்கள் இயல்பாகவே கடவுள் மறுப்பும் சாதி மறுப்பு என்பதை அவர் முன்வைத்து நடைமுறையில் நடந்து காட்டியிருக்கிறார். இதைதான் காந்தியோடு அவர் வாதிக்கிறார். மனு தர்மம், சனாதனம் இவை பற்றிய கடிதங்கள், உரையாடல்கள் அவர்களுக்கிடையே நடைபெறுகிறது. அதை காந்தியோடு அவர் முரண்படுகிறார். பின்னால் காங்கிரஸ் இயக்கத்திலே தீவிரமாக ஈடுபட்டு பல்வேறு பொறுப்புகளுக்கு வருகிற பொழுதும் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயும் இப்படிப்பட்ட போக்குகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவதை நாம்
கவனிக்க வேண்டும். இது ஒரு கட்டம். இளமையை தொடங்கி காங்கிரஸ் இயக்கத்திலே ஈடுபடுகிற வரையில் அவருடைய செயல்பாடுகளை நாம் உன்னிப்பாக ஒரு மனிதனை, அதாவது பலர் பேசுகிறார்கள் அல்லவா, தத்துவவாதி, முற்றும் துறந்தவர், இவர் அனைத்தும் அறிந்தவர், மேதாவி என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே, அதையெல்லாம் ஒரு இளமை காலத்திலேயே ஒரு இளைஞனுக்கு எப்படி இயல்பாகவே அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு சரியான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகாகவி பாரதி குறிப்பிடுகிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் தெளிவு என்று குறிப்பிடுகிறானே, அதை கைவர பெற்ற, இயற்கையில் பெற்ற அந்த குணாதிசயங்களை ஜீவா பெற்றிருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இது அந்த காலகட்டம். அதற்கு பிறகு 1931 வரையில் அவருடைய காங்கிரஸ் இயக்க செயல்பாடு, சுதந்திர போராட்ட செயல்பாடு தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு அவர்களை அணி திரட்டுவது. இந்த காலகட்டத்திலேதான் மொழியை பற்றிய அறிவும், தமிழ் மொழி பற்றிய ஆற்றலும், அவற்றை பெருக்கிக் கொள்வதிலும் அவர் எடுத்துக்கொண்ட ஈடுபாடு. இதன் பிறகு அவர் திராவிட இயக்கங்களிலே ஈடுபட்டார். பெரியாரோடு ஈடுபட்டது. பெரியாரோடு ஈடுபட்ட பொழுது எல்லோரும் குறிப்பிடுகிற வரலாற்று குறிப்பு ஒன்று உண்டு என்று சொன்னால், அதில் செங்கல்பட்டிலே நடைபெற்ற அந்த திராவிட கழக மாநாடு, திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற மாநாட்டையும் குறிப்பிடுகிறார்கள். அந்த மாநாடுகளிலேதான் ஜீவாதான் மிக சிறந்த பேச்சாளர். அன்றைய அரசியல் சூழலை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நாம் மக்களை அணி திரட்ட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்காக சாதி மறுப்பு, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி தருவது என்பதிலே தொடர்ந்து சமதர்ம கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிற செய்திகளோடு பேசுகிற பொழுது, அந்த மாநாடுகளிலே பெரும்பாலோர் ஜீவாவோடு உடன்பட்டு வெளியேறினார்கள் அல்லது ஒரு குழுவாக செயல்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். பட்டுக்கோட்டை அழகிரிதான் இவருக்கு பிறகு பேசி பெரியாருக்கே மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி என்று அதை குறிப்பிடுகிறார். இது ஒரு காலகட்டம் வரையில் அவருடைய இளமை காலம், காங்கிரஸ் செயல்பாடு, திராவிட இயக்க செயல்பாடு, அவைகளில் ஏற்பட்டிருக்கிற பல முரண்பாடுகள் சொன்னால் அழுத்தமான கொள்கை நிலைகளில் நின்று போராடியவர் என்று சொல்வதுதான் சரியானது. அப்ப அந்த காலகட்டத்தை நாம் தொடர்ந்து இப்பொழுது மேலும் மேலும் ஜீவாவை அணுகி படிக்க வேண்டியது இருக்கிறது. அதிலே நுட்பமான செய்திகளை நாம் தொகுத்து இன்றைக்கு வெளியிட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். இது இரண்டாவது கட்டம். அதற்கு அடுத்த கட்டத்திற்கு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட அந்த நிலை, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஈடுபாடு, காந்தியோடு தொடர்ந்த முரண்பாடு, சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய திசை வழிகளை கவனித்து வந்தவர்கள் முற்போக்காளர்கள், இவர்களெல்லாம் அகில இந்திய அளவில் பல்வேறு தலைவர்களை அரவணைத்து செல்லுவது. லாலா லஜபதி ராய்க்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஈடுபாட்டில் இருந்துதான் தீவிரமான அரசியலில் அவர் ஈடுபட்டதாக வரலாற்று பதிவுகள் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியில இருந்து செயல்பட்டாலும் அதற்கு முரண்பட்டு அதைவிட மேன்மையான முயற்சிகளை முன்னெடுத்து தொழிற்சங்க இயக்கங்களிலெல்லாம் இடையிலே அவர் பங்கேற்றாலும் கூட முழு சுதந்திரம் வேண்டும் என்கிற கொள்கையை முற்போக்காளர்கள், குறிப்பாக பொதுவுடைமைவாதிகள் முன்வைத்ததை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அவர் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இதன் விளைவுதான் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. அதனுடைய மாநில செயலாளராகவும் பணியாற்றுகிறார். நாடு முழுமையிலும் பல்வேறுபட்ட அரசியல் தலைவரோடு தொடர்பு ஏற்படுகிறது. டாங்கேவை அந்த பகுத்தறிவாளர் சமதர்ம மாநாட்டிற்கு ஈரோட்டு பாதை என்று சொல்கிறோமே, அந்த மாநாட்டிலே அழைத்து பேச வைக்கிற அளவிற்கு ஜீவா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க மா வீரனாக அந்த காலகட்டத்திலே
செயல்பட்டார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதிலே தொடங்கி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி உள்ளே இருந்த செயல்பாடு, அவை நாடு முழுமையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கிய அந்த நிலையிலிருந்து உள்ளிருந்து போராடுவது என்கிற அடிப்படையில அவருடைய செயல்பாடுகள் அமைந்ததை பார்க்கலாம். இது சுதந்திர போராட்டத்தை நாம் வென்றெடுத்த 47, 50கள் வரையில் அவருடைய ஈடுபாட்டை தனித்தனியாக தொகுக்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து போராடினார், காங்கிரஸ் கட்சியில இளைஞர்களை எப்படியெல்லாம் முன்னிறுத்தி பேசியது. பாரதியை பற்றி மற்றவர்கள் சொல்வதை படித்தாலே போதுமானது. பாரதியை பற்றி தமிழறிஞர்கள் என்ன சொன்னார்கள், ஜீவாவை பற்றி தமிழறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை படித்தாலே போதுமானது. ஏனென்றால் பாரதியை உலகளவில் மகாகவியாக உயர்த்திய மிகப்பெரிய பங்களிப்பு ஜீவாவுக்கு உண்டு. அதை குன்றக்குடி அடிகளார் அவர்களை முன்னிறுத்தியிருக்கிறார். அவர் தன்னுடைய வேட்கையை வெளியிடுகிற பொழுது தமிழுக்கான மூல இலக்கியம் அல்லது தமிழ் பண்பாட்டின் மிக சிறந்த விழுமியங்களை கொண்ட திருக்குறளுக்கு இப்படிப்பட்ட உயர்வு கிடைக்கவில்லையே என்று அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜீவா போன்றவர்கள் எல்லாம் பாரதியை முன்னிறுத்தி அவர் ஒரு உலக மகா கவியாக முன்னிறுத்தினார்களே, அதற்கு ஈடாக அல்லது அதைவிட கூடுதலான கருத்து செறிவுள்ள வள்ளுவனை முன்வைக்க தவறி இருக்கிறோமே என்பதை வேதனைப்பட்டு வெளிப்படுத்தியது குன்றக்குடி அடிகளார். அது ஒன்றே ஜீவானுடைய தமிழ் பணிக்கு, பாரதியின் இயலுக்கு, பாரதியின் இலக்கியத்தை, பாரதியின் ஆக்கங்களை முழுமையாக தன்வயப்படுத்தி அவர் மேற்கொண்ட முயற்சி என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும். காங்கிரஸ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்கள் சோசலிஸ்ட் தத்துவங்கள் என்பதை 2 புத்தகங்களை 2 தொகுதிகளாக எழுதி வெளியிட்டிருக்கிறார். இன்றைய மொழி பற்றி பேசக்கூடியவர்களுக்கு தமிழ் மொழியின் நிலையை உயர்த்துவதற்கு அவர் வைத்திருக்கிற கருதுகோளுக்கு அடிப்படையை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில அந்த சோசலிஸ்ட் தத்துவங்கள் என்கிற அந்த 2 சிறு சிறு நூல்களிலே இலக்கியங்களிலெல்லாம் எவையெல்லாம் சமூக விழுமியங்களை முன்வைத்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் எடுத்து முன்வைத்து தொகுத்து ஒரு கனி சாராக பிழிந்து தந்திருக்கிறார். இவற்றை இன்றைக்கு இளைஞர்கள், மொழி ஆர்வலர்கள் நிச்சயமாக அதை படிக்க வேண்டும், தொடர்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே நான் மிக வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்க இலக்கியங்களிலெல்லாம் பல்வேறுபட்ட முறைகளிலே பலர் பேசி வந்த மேடைகளில் எல்லாம், குறிப்பாக காரைக்குடி கம்பன் கழகத்திலே அவர் பேசியது பாரதிக்காக தனி ஒரு அமைப்பையே உருவாக்கியது. முற்போக்கு வாலிபர் சங்கத்தை துடைக்குவதற்கு முன்னோடி ஜீவாதான் காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசிய பேச்சு. கம்பனை அதுவரையில் எல்லோருமே வைணவ இலக்கியமாக முன்வைத்ததை, ராமனை சாதாரண மனிதன், ஒரு அரசன், அந்த அரசன் எப்படியெல்லாம் ஆள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் செய்திகளை, அந்த கம்பன் காட்டிய அரசியலை, அந்த மேன்மையை எடுத்து வைத்தது ஜீவாவுக்கு முன்பு யாரும் இல்லை என்பது சொல்வது பொருத்தமானது. மிக சிறந்த தமிழறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட ஜீவானுடைய பேச்சுக்கு மறுப்பு சொல்லாத செய்தியை நாம் பார்க்கிறோம். அது தனி சிறு நூலாக வந்திருக்கிற அந்த காரைக்குடி கம்பன் விழாவில் அவர் பேசியதை பற்றி, அவருக்கு பிறகு பேசிய தமிழறிஞர் குறித்ததை அவர் சொன்னதை கேட்டாலே போதும். ஜீவானுடைய பேச்சை கேட்டவர்கள் எல்லாம் மேதைகள், கேட்காதவர்கள் பேதைகள் என்று குறிப்பிட்டதாக அந்த செய்தி சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகிற போது மானுடத்தை பற்றிய ஒரு மகா காவியம் என்று குறிப்பிட்டு சொன்னார். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது என்று கம்பன் சொன்னதை
அற்புதமாக எடுத்து வைத்து எளிமையாக புரிய வைத்த அந்த இலக்கிய பேச்சாற்றல் இருக்கிறதே, அதை எந்த காலத்திற்கும் மறக்க முடியாது. அந்த செய்திகளை எல்லாம் மொழி ஆர்வலர்கள் படிப்பார்களே, ஆனால் மொழியினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க அந்த அந்த கம்பராமாயணத்துடைய இலக்கிய செறிவை, பாத்திர படைப்புகளை தமிழ் பண்பாட்டோடு எப்படியெல்லாம் கம்பன் எழுதியிருக்கிறான் என்பதை எடுத்து இயம்பிய அந்த பேச்சாற்றல் இருக்கிறதே, அவற்றை நாம் தொகுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜீவானுடைய பேச்சை கேட்டதையெல்லாம் உண்மையிலேயே வாய்ப்பு இருக்குமானால் வரக்கூடிய தோழர்கள் நிச்சயமாக அதை ஆவணப்படுத்துவது மேலும் இலக்கிய ஆர்வலர்களுக்கு அது ஆர்வமூட்டுவதாக அமையும் என்பதை நாம் அதை பார்க்கலாம். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்று பேசுகிற பொழுது, முற்போக்கு இலக்கியங்களை பற்றி பேசுகிற பொழுது, அரசியலின் நேர்மையை பற்றி பேசுகிற பொழுது, காமராஜரை அவர் நேசித்த தன்மைகளை பற்றி குறிப்பிடுகிறார். குறிப்பாக இன்னொன்றை நான் சொல்ல விரும்புவது, தோழர் தாப்பா அவர்கள் எழுதியிருக்கிற ஜீவாவும் நானும் என்ற புத்தகத்திலே ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் சொல்லப்படுவது என்ன என்று சொன்னால், அவர் தாம்பரத்திற்கு சென்ற பொழுது ஒரு வேட்டியை துவைத்து காய வைத்தார் என்ற செய்தியை சொல்லுகிறார். அவருக்கு பல நண்பர்கள், ஏன்னா அவர் தன்னுடைய தாய் தந்தையர் இறந்த பொழுதும் கூட கதிராடையை தான் உடுத்துவேன் என்பதை அவர் உறுதியாக நின்று செயல்படுத்தி காட்டியவர். ஆகினால அவர்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்திலே உள்ளவர்கள் பொதுவாக அவரை நேசிக்கக்கூடியவர்கள் தான் நிறைய வேட்டிகள் தருவது வழக்கம். அன்றைய நாளில் அழுக்கு படிந்த துணிகள் அதிகமாக இருந்த காரணத்தினால், சுத்தமான துணி இல்லாத காரணத்தினால் அதை துவைத்து காய வைத்ததாகவும் அவருக்கு நிறைய வேட்டிகள் தோழர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தாப்பா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தாப்பாவை வளர்த்தெடுத்ததில் அவர் குறிப்பிடுகிற பொழுது கூட ஒன்றை குறிப்பிடுகிறார். உங்களுக்கு பிறகு அல்லது உங்களை விட விஞ்சி பேசக்கூடியவராக தாப்பா உருவாகி வருகிறார் குறிப்பிடுகிற போது மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு பிறகு வரக்கூடிய தொண்டன் ஒருவன் பேசுகிற பேச்சாற்றலை, எழுத்தாற்றலை பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது இப்படி வர வேண்டும் என்று தொண்டர்களை தட்டி கொடுத்து அதை முன்னேற்றியதும் பொறுப்பு தடுவதிலும் முன்னிலையிலே ஜீவா இருந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆகவே ஜீவாவை பல நிலைகளில் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜீவாவின் மிக சிறந்த செல்லப்பிள்ளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அதற்கு முன்னும் கூட தமிழகத்திலே அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் செயல்பட்ட தளங்களில் அவர் பணியாற்றியது சம்பந்தமான அநேகமாக எனக்கு அந்த விவரங்கள் தெரியவில்லை. அந்த மேடைகளில் அவர் பேசியிருக்கிறாரா என்பதையும் நாம் இப்போது பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தான் தமிழகத்திற்கு மொழியை பற்றிய ஒரு தெளிவான தீர்க்க தரிசனத்தை, ஒரு பண்பாட்டினுடைய பாதுகாப்பை எப்படி வளர்த்தெடுப்பது என்பது நாம் அதை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஜீவானுடைய பன்முகத்தன்மையை தொகுக்கிற பொழுது அவர் இளமை காலம், பகுத்தறிவு கொள்கையிலே ஈடுபாடு, ஆலய பிரவேசம், சாதி மறுப்பு, சுதந்திர போராட்டம், முற்போக்கு இலக்கியங்களை படித்து முன்வைத்தது, ஈடுபட்டது, இவைகளை எல்லாம் நாம் மேலும் மேலும் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இடையூறுக்கு மன்னிக்கணும். ஆகவே ஜீவானுடைய பன்முகத்தன்மையில ஜீவானுடைய தனி சிறப்புமிக்க குணம் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான்
இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தேவை என நான் நினைக்கிறேன். எந்த கொள்கை எடுத்துக்கொண்டாலும் 100% பிசிறு இல்லாமல் அந்த கொள்கைக்காக தன்னை எல்லாவற்றையும் இழந்து நிற்பது என்கிற நிலையிலே பணியாற்றியவர் ஜீவா. அதுதான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய சவால். ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டு சொல்லுவார்கள், சோவியத் நாட்டிலே நடைபெற்ற அவங்க சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பொதுவுடைமை கட்சியினுடைய மாநாட்டிலே சொல்லுகிற பொழுது, வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் லெனினை போல் வாழ்ந்து காட்டுங்கள் என்று ஒரு தீர்மானம் கொடுத்ததாக சொல்வார். அதை போல் நாம் கூட நம்முடைய மாநில மாநாட்டில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன், அவர் பேசுகிற போது நம்முடைய தோழர்கள் குறிப்பிட்டார், ஜீவாவை போல் நாம் வாழ்ந்து காட்டினாலே போதுமானது என்றார். அப்படிப்பட்ட எளிமைக்கும் கொள்கை பிடிப்புக்கும் காரணம் ஜீவா தன்னைத்தானே வளர்த்து கொண்டது மட்டுமல்ல, அவர் பட்ட தியாகங்களும் கஷ்டங்களையும் ஒன்றை நான் குறிப்பிடுவது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி குறிப்பிடுவது என்பது எனக்கு பல சந்தர்ப்பங்களில் சங்கடத்தை உருவாக்குகிறது. இருந்தாலும் கூட அவற்றை சொல்ல வேண்டும். மாவோ நீண்ட பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவருடைய ஒரு 4-5 வயது குழந்தை, பெண் குழந்தை, அது ஒரு காடுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிற போது இடையூறா இருக்கிறது. உடன் இருக்கிற தோழர்கள் சொல்லுகிறார், இந்த குழந்தையை ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க வைத்து விட்டு நம்முடைய பணிகளை முடித்த பிறகு அந்த குழந்தையை நம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லலாம், பார்க்கலாம் என்று சொன்னதாக ஒரு செய்தி. அவர் பின்னால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எல்லாம் முடிந்த பிறகு உடன் இருந்த ஒரு தோழர் ஒருவர் நினைவூட்டுகிறார், இப்படி ஒரு குழந்தையை நாம் விட்டு வந்தோமே, அது ஞாபகம் இருக்கிறதா, அது சம்பந்தமான எதனா செய்திகள் சென்றிருக்கிறதா என்று கேட்கிற போது மாவோ சொன்னதாக சொல்லுகிறார், நான் இந்த நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் முயற்சி எடுத்து செய்திருக்கிறோனோ அவையெல்லாம் அந்த குழந்தைக்கும் சென்று சேர்ந்திருக்கும் என நான் நம்புகிறேன் என்று செய்தி சொன்னார். இது ஒரு செய்தி. இதை அப்படியே ஜீவாவிடம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை, பெண் குழந்தை, கிட்டத்தட்ட 18 வயது 20 வயதுக்கு பிறகு வந்து ஜீவாவை சந்திக்கிறது. ஜீவாவை சந்திக்கிற பொழுது நீ யார் என்று தன்னுடைய மகளை ஜீவா கேட்கிறார். அந்த நிகழ்ச்சி முழுமையாக சொன்னால் நான் பேச முடியாது. அப்பொழுது அந்த பெண் குழந்தை சொல்லுகிறது, அவருடைய தாத்தா பாட்டி இன்னாருடையது என்றெல்லாம் எழுதி ஒரு காகிதத்திலே கொடுக்கிற சீட்டிலே கொடுக்கிற பொழுது என் மகள் என் மகள் என் மகள் என்று எழுதி கொடுத்ததாக அந்த ஜீவாவுடைய மலரிலே பதிவு செய்யப்பட்டு, அந்த பெண் தான் அவர் இறக்கிற தருவாயில் உடன் இருந்த பெண். அப்படியானால் அந்த மாவோனுடைய தியாகத்துக்கும் ஜீவாவுடைய தியாகத்தையும் ஒப்பிடுகிற பொழுது இருவரும் ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என நான் கருதுகிறேன். ஆகவே ஒரு காலகட்டத்திலே அந்தந்த காலகட்டத்தில் சிலர் தோன்றுகிறார்கள், அல்லது ஒரு சிலர் உருவாகிறார்கள், ஒரு சிலர் வருகிறார்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஒரு நாம் பல கவிஞர்களை, எழுத்தாளர்களை பேசுகிற போது பாரதியை பற்றி சொல்லுகிற போது அவன் ரஷ்ய குழந்தை என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் இன்றைக்கு ஜீவாவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஜீவாவின் எழுத்துக்கள் மட்டுமல்ல, சொல் செயல் எல்லாமே ஒரு இயக்கம். ஜீவா என்றால் இயக்கம், இயக்கம்தான் ஜீவா. அதை தாண்டி அவருடைய குடும்பத்தை பற்றியோ, குடும்பத்தை முன்னிறுத்துவதை பற்றியோ, குடும்ப உறுப்பினர்களை பற்றியெல்லாம் செய்திகள் எதுவுமே அவருடைய வழியாக நமக்கு கிடைக்கவில்லை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஜீவா என்றொரு மானுடன் என்று நம்முடைய பொன்னிலன் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் அற்புதமான புத்தகம். அவற்றை நம்முடைய தோழர்கள் அனைவருமே வாசிக்க வேண்டும், அதை விவாதிக்க வேண்டும், தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆகவே பாரதியின் வழித்தோன்றலாக பாரதிய மகளே என்னுடைய தந்தையை காட்டிய ஜீவா என்று குறிப்பிட்டு எழுதியிருப்பது, பதிவு செய்யப்பட்டிருப்பது மிக பொருத்தமானது. ஆகவே ஜீவா என்று சொல்லுகிற பொழுது இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் என நினைக்கிறேன்.
இந்த தமிழகத்திலே அல்லது இந்தியா முழுவதும் இருக்கலாமா என்பதை தோழர்கள் சொல்ல வேண்டும். பேசுவது கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு பேசுவதையே தடுத்து நிறுத்தியவர்கள் இருவர். அதிலே ஒருவர் ஜீவா, இன்னொருவர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஜமதகனி. இவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார். அதற்கு பிறகுதான் ஜீவா தலைமறைவாக இலங்கைக்கெல்லாம் சென்றதாக ஒரு செய்தி. அப்படி ஜீவா பேசினார் என்று சொன்னாலே ஜீவானுடைய செயல் அனைத்துமே மிக பெரிய ஆட்படுத்துகிற, ஆத்திரமூட்டுகிற, கிளர்ந்தெழ செய்கிற ஒரு இவருடைய பேச்சை கேட்டாலே மிகவும் நோஞ்சானாக இருப்பவன் கூட வீரனாகி விடுவான் என்று சொல்லுகிற அந்த செயலுக்கு சொந்தக்காரர் ஜீவா. ஆகவேதான் ஜீவாவுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான். ஜீவா சென்ற இடமெல்லாம் மொழியை பற்றி பேசினார், பண்பாட்டை பேசினார், இலக்கியத்தை பேசினார், இலக்கணத்தை பேசினார், கொள்கையை பேசினார், உறுதியை பேசினார், மானுட விடுதலைக்காக தன்னை முன்னிறுத்தி கொண்டார். ஆகவேதான் பொன்னியலன் பொருத்தமாக ஜீவா என்று ஒரு மானுடன் என்று அதற்கு தலைப்பு கொடுத்திருப்பது பொருத்தமானது. ஆகவே அந்த மானுடனை மேலும் மேலும் நாம் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் நமக்கு வழிகாட்டியா இருக்கிற ஜீவா மேலும் மேலும் படித்தறிய வேண்டியிருக்கிறது. ரத்தின சுருக்கமாக அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார். நான் எல்லா மேடைகளிலும் குறிப்பிடுவது, கடந்த கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேடி பிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நிகழ்காலத்தை அறிந்து கொள்வது என்பது கடந்த கால வரலாற்றின் தொடர்ச்சியோடு இணைத்து அறிந்து கொண்டால்தான் அது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு பார்வையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு அனுபவத்தின் வாயிலாக எதிர்காலத்தை ஊடுருவி பார்க்க வேண்டும் என்று ஜீவா சொல்லுகிறார். ஆகவே ஜீவாவின் கருத்துக்களை, அவருடைய செழுமைகளை தொடர்ந்து முன்னெடுத்து சொல்லுவோம், விவாதிப்போம். இந்த பிறந்த நாளில் மட்டும் அவரை வெற்றி பேசாமல் மேடைதோறும் ஜீவாவை பற்றி ஒரு தலைப்பிலே தொடர்ந்து நாம் முன்னெடுத்து பேச வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி நன்றி. ரொம்ப நன்றி தோழர். நம்ம அடுத்த நிகழ்வு கி ராஜநாராயணன் அவருடைய கதை சொல்லல் நிகழ்ச்சி 8 மணிக்கு துவங்க இருக்கின்றது. அதற்கு முன்பாக நாம் இந்த நிகழ்வை நாம் முடிக்க வேண்டும். எனவே இன்று இந்த மார்க்சிய பேராசன் ஜீவா அவருடைய பிறந்தநாள் நிகழ்விலே பங்கேற்று பாடல்களை பாடிய தோழர்கள் தோழர் கணேசன், தோழர் மோகன்ராம், தோழர் சேதுலட்சுமி, தோழர் ரணதுவே முதலிய தோழர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் தோழர் அபிஷேக் காஸ்ட்ரோ அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய தோழர் முல்லை அவர்களுக்கும், இந்த அரங்கிலே பங்கேற்று சிறப்பித்த அனைத்து ஆளுமைகளுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயல்பாட்டாளர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சமிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி தோழர்களே, அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தோழர்களே. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வாழ்க ஜீவானந்தம், வாழ்க கபிலீசன். நன்றி. வணக்கம். வணக்கம் தோழர், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.